பஞ்சபூதங்கள் அப்படின்னா என்ன? பஞ்சபூதங்கள் அப்படின்னாவே உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருந்தாலும் நோட்ல எழுதிக்கங்க. பஞ்சபூதங்கள் அப்படிங்கிறது நிலம், நீரு, நெருப்பு, காற்று, ஆகாயம். இதுதான் பஞ்சபூதங்கள்ங்கிறது. அதாவது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் அப்படிங்கிறது பஞ்சபூதம். இந்த 5 பஞ்சபூதங்களை யார் ஒருத்தருடைய இடத்த இந்த பஞ்சபூதங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த இடத்த வாங்கினாலும் சரி, அந்த பஞ்சபூதங்களுக்கு தகுந்தாற் போல அவங்க வீட்டை சரியா கட்டினாலும் அவங்க வீட்டுல வாஸ்து கோளாறு வருவது இல்லை. ஆனா நிறைய பகுத்தறிவு வாழர்கள் எல்லாமே வாஸ்து இல்ல, ஜோதிடம் இல்லை, அவங்க ஒரு டீம் இருப்பாங்க. அவங்க அப்படியே அவங்க இல்லைங்கிற பட்சத்திலேயே இருக்கட்டும். ஆனா ஒரு விஷயத்த நான் சொல்றேன், யாராரு வாஸ்து இல்ல ஜோதிடம் இல்லைன்னு சொல்றாங்களோ அவங்க வீட்டு ஒரு 100 பேருக்கு மேல அவங்களுக்கு நான் வாஸ்து பார்த்திருப்பேன். தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு நேரடியா போய் வீட்லயே ஜாதகம் பர்சனலா கூட்டிட்டு போய் பார்த்திருக்காங்க. ஏன்னா சொல்றது வெளி தோற்றத்துக்கு நல்லா சொல்லுவாங்க, ஆனா உள் தோற்றத்துல அந்த வாஸ்தை பார்க்காம அவங்க ஒரு சின்ன வேலை கூட செய்யறது இல்லை. நான் அனுபவத்துல நிறைய பார்த்துட்டேன். அப்ப இந்த வாஸ்து எதுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சுட்டு வர்றது முக்கியம் இல்லை. அந்த சம்பாரிச்சுட்டு வரக்கூடிய பணத்தை ஒரு இடத்துல நிலையா வைக்கணும். அப்போ ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு வந்தான்னா அந்த ஒரு இடத்துல போய் அவன் நிம்மதியா தூங்கணும். ஒருத்த மனுஷன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுட்டு வந்து வீட்டுல அந்த பணம் காசை வச்சாலும் ஒரு நல்ல ஒரு இடத்துல உட்கார்ந்து சாப்பாடு நல்லா சாப்பிடணும், நிம்மதியா தூங்கணும். அப்ப இந்த நிம்மதியா தூங்குவதற்கும் ஒரு பணத்தை முறையா ஒருத்தர் பாதுகாப்பா வைப்பதற்கும் என்ன தேவை? வீடு அப்படிங்கக்கூடிய ஒரு அற்புதமான கட்டிடக்கலை தேவை. அப்ப இந்த கட்டிடக்கலையை நாம் வாஸ்துப்படி ஏன் அமைக்க கூடாது? இப்ப நான் இருக்கிறேன், நான் ஒரு குழந்தை பிறந்த மேனிக்கு ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னா அவங்களுடைய தன்மை எப்படி இருக்கும்? அந்த குழந்தைக்கு ஒரு குழந்தை பிறகுது, அந்த குழந்தை பிறந்த மேனிக்கு இருக்குது, அந்த குழந்தைக்கு இந்த பஞ்சபூதங்களுடைய தத்துவத்தை நம்ம ஃபிட் பண்றோம். எப்படி? அந்த நிலம், நீர், நெருப்பு, காற்றுங்கிற மாதிரி அந்த குழந்தைக்கு ஒரு கவுன் மாட்டி ஒரு அழகா ஒரு பொட்டு வச்சு ஒரு சின்னதா ஒரு சின்ன பூ வச்சு கொஞ்சம் சும்மா ஏதோ மேக்கப் போட்டுடுறோம். அப்ப போட்டுட்டு அந்த குழந்தை இன்னும் எவ்வளவு அழகா இருக்குது. அதே மாதிரிதான் ஒரு வீட்டை நம்ம சில டெக்னிக்கா அழகுபடுத்துறோம். அந்த அழகுபடுத்துறதுக்கு உதவுறதுனால இந்த பஞ்சபூதங்கள். அப்ப இந்த பஞ்சபூதங்களுடைய தன்மைகளையும் அதுக்கு அடுத்தது திசைகளுடைய தன்மைகளையும் அறிஞ்சிக்கணும் நம்ம. அப்போ ஒரு இடத்தை பாக்குறோம்னா அந்த இடம் திசைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். 8 திசைகள் அப்படிங்கிறது நம்ம ஆனா அந்த குபேர அதிர்ஷ்டக்கலை வாஸ்துல நம்ம ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிறோம் 16 திசைகள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கிறோம். அப்ப இந்த 16 திசைகளுடைய தன்மைகளை எவன் ஒருவன் சரியாக ஒரு வீட்டில் பயன்படுத்துகிறானோ அந்த வீடு மிகப்பெரிய ஒரு லட்சுமி கடாட்சம் அமைஞ்ச வீடாக மாறிடுது. இப்ப எல்லாமே வாஸ்துக்களை கத்துக் கொடுத்தாலும் நம்ம வித்தியாசமா கத்துக் கொடுக்கறது என்னன்னா, இந்த ஜோதிடமும் வாஸ்து ரெண்டும் ஒரு இடத்துல அடிக்கடி சேர்ந்துகிட்டே இருக்கும். அதுதான் வாஸ்து ஒரு கண், ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு கண். அந்த 2 கண்களும் ஒன்றாக இருந்தால்தான் ஒரு ஜாதகருக்கு ஒரு முழு பார்வையே தெரியும். அந்த முழு பார்வையை அளிப்பதுதான் நம்மளுடைய குபேர அதிர்ஷ்டக்கலை வாஸ்து. ஒரு கண்ணு இல்லைனாலும் அவன் குருடன் தான், பார்வை கொஞ்சம் கம்மியாத்தான் தெரியும். அப்ப 2 சேர்த்து நம்ம ஒரு விஷயத்த பார்க்கணும். ஒரு வாஸ்து பார்க்க போறோம்னா ஜோதிடம், வாஸ்து இது 2 அப்படியே நேரா ஜாயின் பண்ணி அப்படி பலன் சொன்னீங்கன்னா உங்களுக்கு பக்காவா பலன் அப்படியே எடுத்துக்காட்டா வரும். அதுக்கு என்ன தேவை? திசைகளுடைய காரகம் தேவை, அதே மாதிரி நவகிரகங்களுடைய காரகம் தேவை, இந்த பஞ்சபூதங்களுடைய காரகம் தேவை. இந்த 3 காரகங்கள் தேவை. அப்ப திசைகள் அப்படிங்கிறது முதல்ல ஒரு 8 திசைகளோட டாபிக் நம்ம எடுப்போம். அப்ப 8 திசைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இப்ப ஏன் கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு அப்படிங்கிறோம். பொதுவா இங்க பாத்துக்குங்க. இப்ப இத நம்ம அழிச்சிடுறோம். கொஞ்சம் மீட்ல உங்களுக்கு சர்வீஸ், உங்களுக்கு மீட்ல போறது சர்வீஸ் சத்தம் கேட்டுட்டே இருக்குது.
இப்படி ஒரு கூட்டல் குறியாட்ட போட்டோம்னா எப்பயுமே மேல இருக்கிறது தான் வடக்கு திசைன்னு பேரு. அதே மாதிரி கீழே இருக்கிற திசைக்கு பேரு தெற்கு திசைன்னு பேரு. இந்த சைடுல இருக்கக்கூடிய திசைக்கு பேரு கிழக்கு திசைன்னு பேரு. அப்ப இந்த பக்கம் இருக்கக்கூடியது மேற்கு திசை. இப்ப இதெல்லாம் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னம்னா, சிம்பிளா சொல்ல போனா சூரியன் உதிக்கக்கூடிய திசை கிழக்கு திசை அப்படின்னு தெரியும். ஆனா அந்த சூரியன் 6 மாசம் ஒரு பக்கமா சாஞ்சு வரும். இன்னொரு 6 மாசம் அதான் வளர்பிறை தேய்பிறைங்கிற மாதிரி மாறி மாறி வரும். இதை நம்ம துல்லியமா நம்ம எப்படி இது சரியான வடக்கா, சரியான கிழக்கா, சரியான மேற்கா அப்படின்னா எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, அடுத்தது எப்படி நம்ம ஒரு மனிதனுடைய 2 கண்கள் வாஸ்து ஜோதிடம் சொன்னோமோ அதே மாதிரி இந்த வாஸ்து கலையுடைய தனிப்பட்ட வாஸ்துங்கக்கூடிய கலையோட 2 கண்கள் அப்படின்னாவே முதல்ல இந்த திசை காட்டும் கருவி அப்படிங்கக்கூடிய அந்த கருவியும், அடுத்தது நம் அளக்கக்கூடிய அளவுகோல் அப்படிங்கக்கூடிய டேப், இது ரெண்டும் தான் அதனுடைய 2 கண்கள், வாஸ்துவுடைய 2 கண்கள். அப்ப ஒரு திசைமானிய திசை காட்டும் கருவிய நீங்க எந்த இடத்துல கொண்டு போய் வச்சு பார்த்தாலும் சரி, அதுல சிகப்பு முள்ளா தெரியும், ஒரு முள்ளு மாதிரி காட்டு, சிகப்பு நோக்கி ஒரு சிகப்பு முள்ளு இருக்கும். அந்த முள்ளு எந்த இடத்தை காட்டுதோ அந்த திசை தான் வடக்கு திசை. அதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை. அந்த முள்ளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய திசை, இப்போ ஒரு திசை காட்டும் கருவி இப்படி வச்சு காட்டினீங்க, இப்படி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்ப ரவுண்டா இருக்கும், இப்படி முள்ளு ஒண்ணு இருக்கு இந்த இடத்துல, இப்படி இப்படி காட்டுற இடத்துலதான் அதுலயே இருக்கும். நீங்க எப்படி திருப்பி வச்சாலும் அந்த முள்ளு காட்டுற இடம் தான் வடக்கு திசை. நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி திருப்பிக்கிறீங்க. அதே மாதிரி அதுக்கு இருக்கக்கூடிய பின்னாடி இருக்கக்கூடிய முதுகு பக்கம் இருக்கக்கூடியது தெற்கு திசை, வலது பக்கம் இருக்கக்கூடியது கிழக்கு திசை, இடது பக்கம் இருக்கக்கூடியது மேற்கு திசை. இத நீங்க அழகா திசை காட்டும் கருவி வச்சா மட்டும்தான் துல்லியமா சொல்ல முடியும். நம்ம சில இடத்துக்கு போறோம், அனுபவம் வாய்ந்துட்டோம், டக்குன்னு சில இடத்துல சொல்லிடுறோம். ஆனா இருந்தாலும் அந்த திசைமானி இல்லாம சில விஷயங்களை செஞ்சோம்னா நம்ம தோத்து போயிடுவோம். அப்ப திசை காட்டும் கருவியில முதல்ல இந்த 4 திசைகள் என்னென்ன, கிழக்கு, வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு, இது 4 திசைகள். இதுல இந்த வடக்கு பக்கமும் கிழக்கு பக்கமும் சந்திக்கக்கூடிய மைய புள்ளின்னு ஒண்ணு இருக்கும். அந்த மைய புள்ளினா எப்படி சொல்றோம், இது அப்படியே பாருங்க, இதே கட்டத்தை உங்களுக்கு ஒரு சதுர கட்டமா நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்க. ஒரு சதுரமா இப்படி போட்டாச்சு, இப்படி சதுரமா போட்டாச்சு. இப்ப இது வடக்கு, இது தெற்கு, இது கிழக்கு, இது மேற்குனா இந்த வடக்கும் கிழக்கு, ஏன்னா நம்ம ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா, ஒரு நிலம் வாங்குறோம்னா முதல்ல சதுரம் செவ்வகம் இந்த மாதிரி தான் இடத்த வாங்க போறோம். ஒரு இடம்னு போய் பாத்தீங்கன்னாவே அந்த இடம் சதுரமா இருக்கும், இல்ல செவ்வகமா இருக்கும். அப்ப இப்படி ஒரு இடம் இருக்குது அப்படின்னா இது வடக்கு திசை, இது தெற்கு திசை, இது கிழக்கு திசை, இது மேற்கு திசைனா இந்த வடக்கும் இந்த கிழக்கும் இந்த சந்திக்கிற இடத்துக்கு பாத்தீங்களா, இந்த இடம் அப்படிங்கிறது தான் வடகிழக்கு திசைன்னு பேரு. அதாவது வடக்கும் கிழக்கும் அந்த சந்திக்கக்கூடிய மைய புள்ளிக்கு பேரு வடகிழக்கு திசைன்னு பேரு. அதே மாதிரி இந்த தெற்கும் இந்த கிழக்கும் சந்திக்கக்கூடிய இந்த மைய புள்ளி அப்படிங்கிறது தான் தென்கிழக்குன்னு பேரு. மைய புள்ளி தான் தென்கிழக்குன்னு பேரு. அதே மாதிரி இந்த தெற்கும் மேற்கும் இதனுடைய இந்த பிங்கர் பாயிண்ட் இருக்குது பாத்தீங்களா, இந்த முக்கு, இதுதான் தென்மேற்குன்னு பேரு. அதாவது தென்மேற்குன்னு பேரு. இந்த மேற்கும் வடக்கும் இந்த சந்திக்கக்கூடிய இந்த மைய புள்ளி அப்படிங்கிறது தான் வடமேற்குன்னு பேரு. பொதுவா உங்களுக்கு 8 திசைகள் தெரிஞ்சிச்சு நம்ம கிட்ட. ஆனா குபேர அதிர்ஷ்ட கலை வாஸ்துல 16 திசைகள். அந்த 16 திசைகளை நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்ல நம்ம பார்ப்போம். அப்ப இந்த 8 திசைகள் வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு, வடக்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய மைய புள்ளி வடகிழக்கு திசையாகவும், தெற்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய மைய புள்ளி தென்கிழக்கு திசையாகவும், தெற்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய திசை தென்மேற்கு திசையாகவும், வடக்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய அந்த மைய புள்ளி வடமேற்கு திசையாகவும் நம்ம அலங்கரிச்சு வச்சிருக்கிறோம். இதுல நெருப்பு எங்க இருக்குது, இந்த பஞ்சபூதங்கள், நெருப்பு எங்க இருக்குது, நிலம் எங்க இருக்குது, காற்று எங்க இருக்குது, நீர் எங்க இருக்குது அப்படிங்கிறது தான் தேவை. அப்ப இந்த நெருப்பு அப்படிங்கிறது எங்க, முதல்ல நீர் தான் ஃபர்ஸ்ட். மனசு குழுக்குழுன்னு பேசுவோம் முதல்ல. அப்ப நீர் அப்படின்னா எங்க அப்படின்னா, அதாவது நீர் சம்பந்தப்பட்ட தத்துவம் எங்க இருக்கு அப்படின்னா, இந்த வடக்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய இந்த இடம் இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு பேரு தான் நீர்னு அர்த்தம்.
இந்த வடக்கு கிழக்கு சந்திக்கக்கூடிய இந்த வடகிழக்கு தான் முதல்ல நீர் தத்துவம். அடுத்தது தெற்கும் இந்த கிழக்கும் சந்திக்கக்கூடிய இந்த இடத்துக்கு பேரு தான் அக்னி தத்துவம்னு பேரு. அதாவது அக்னி, அதாவது பஞ்சபூதங்கள்ல வடகிழக்குங்கிறது நீருடைய தத்துவம், தென்கிழக்குங்கிறது அக்னியோடைய தத்துவம். அதே மாதிரி தென்மேற்கு அப்படிங்கிற பாத்தீங்களா இந்த இடம் தான் நிலத்துடைய தத்துவம். நிலத்துடைய தத்துவம். மேற்கும் வடக்கும் சந்திக்கக்கூடிய இந்த வடமேற்குன்னு சொல்றோம் பாத்தீங்களா, இதுதான் காற்று உடைய தத்துவம். அப்ப இந்த ஆகாய தத்துவம் எங்க இருக்குது அப்படின்னா, இந்த இடத்துடைய இடம் இருக்குது அப்படின்னா, இதனுடைய அந்த வெளிப்பகுதி, அதாவது நாளைக்கு நீங்க ஒரு வீட்டை கட்டுறீங்க, ஒரு காம்பவுண்ட் இருக்குது, அந்த காம்பவுண்டுக்குள்ள வீடு இருக்குது, அந்த வீட்டை சுத்தி வரக்கூடிய பகுதி, அதாவது உங்களுடைய வீட்டுக்கும் நீங்க கட்டக்கூடிய காம்பவுண்டுக்கும் இடைப்பட்ட சுத்தி வரக்கூடிய பகுதி தான் ஆகாய தத்துவம்னு பேரு. அப்ப வடகிழக்குங்கிறது நீர் தத்துவம், தென்கிழக்குங்கிறது அக்னி தத்துவம், தென்மேற்குங்கிறது நிலத்தத்துவம், வாயு மூலைங்கிறது காற்று தத்துவம். உங்களுடைய வீட்டுடைய காம்பவுண்டு செவருக்கும் அந்த காம்பவுண்டு செவத்துக்கும் இடையில கட்டக்கூடிய வீட்டுக்கும் சுற்றி வரக்கூடிய பகுதிகள் அனைத்தும் ஆகாய தத்துவம். இதுக்கு அப்படியே மறுபேர் எல்லாம் இருக்குது. இப்ப வடகிழக்கு அப்படின்னா அதுக்குன்னு ஒரு இன்னைக்கு பழமொழி சொல்லுவாங்க கிராமத்துல, தனிமூலையில் இருக்குது போய் அதை எடுத்துட்டு வாடா அப்படிம்பாங்க. கிராமத்துல இன்னைக்கு சொல்லுவாங்க. பழனி மூலையில் இருக்குது அதை எடுத்துட்டு வாங்குவாங்க, நெருப்பு மூலையில் இருக்குது அதை எடுத்துட்டு வாங்குவாங்க. இப்படி ஒவ்வொரு பேரும் ஒவ்வொரு ஊருக்கு தகுந்த மாதிரி லாங்குவேஜ் இருக்கும். அப்ப நம்ம இந்த அடிப்படை கோட்பாடுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம புரிஞ்சு வச்சுக்கிறோம். அப்ப இந்த வடகிழக்கு அப்படிங்கிறதுக்கு பேரு தான் ஈசானிய மூலை அப்படின்னு பேரு. வடகிழக்குங்கிறது ஈசானிய மூலை. வடகிழக்குங்கிறது ஈசானிய மூலை அப்படின்னு பேரு. இப்ப ஈசானிய மூலை எதுனாவே நம்மளுக்கு வடக்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய அந்த மைய புள்ளியான நீர் தத்துவம் இருக்கக்கூடிய பகுதி தான் ஈசானிய மூலைன்னு பேரு. அடுத்தது இந்த தென்கிழக்கு அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, இதுதான் அக்னி மூலைன்னு பேரு. அதாவது நெருப்பு மூலைமாங்க. ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு பழக்க லாங்குவேஜ் இருக்கு. நெருப்பு மூலைமாங்க, அக்னி மூலைமாங்க, அக்னி மூலைமாங்க. இந்த தெற்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய இந்த பகுதி இருக்கு பாத்தீங்களா, நான் நிலத்தத்துவம் சொன்ன பாத்தீங்களா, தென்மேற்கு மூலை, இந்த மூலைக்கு பேரு தான் ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு லாங்குவேஜ் இருக்குது. நிறுதி மூலைமாங்க, ஒவ்வொரு ஊர்ல நிறுதி மூலைமாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ஊர்ல பாத்தீங்கன்னா பழனி மூலைமாங்க. ஏன்னா தெரிஞ்சு வச்சுக்கங்க, ஏன்னா இந்த 3 விஷயத்துலதான் பேசுவாங்க. அடுத்து குபேர மூலைமாங்க, குபேர மூலைமாங்க. ஏன்னா குபேரன் வடக்கு தான் இருக்குது, ஆனா தென்மேற்கு மூலைக்கு தான் குபேர மூலைமாங்க. ஏன்னா பணத்தை எல்லாம் நம்ம அந்த தென்மேற்கு மூலையில தான் வைப்போம், அதனால அந்த மூலைம்பாங்க. அதே மாதிரி வடமேற்கு மூலை அப்படிங்கிறது வாயு மூலைம்பாங்க பேரு. வாயு மூலைன்னா காற்று மூலைன்னு அர்த்தம், வாயு மூலைன்னு பேரு. அப்ப வடகிழக்கு ஈசானிய மூலைன்னு பேரு, தென்கிழக்கு அக்னி மூலைன்னு பேரு, தென்மேற்குக்கு குபேர மூலைன்னு பேரு, பழனி மூலைன்னு பேரு, நெருதி மூலைன்னு பேரு. அதே மாதிரி வாயு மூலைக்கு பேரு, வடமேற்குக்கு வாயு மூலைன்னு பேரு. இது அடிப்படை. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலுமே புதுசா இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம ஒரு விஷயத்த சொல்லணும். இப்ப இந்த நடந்த ஒரு சின்ன விஷயத்துல நடத்தின வகுப்புகள்ல யாருக்கு புரிஞ்சுது, முதல்ல யாருக்கு புரியல, நம்மளோட வகுப்புகள்ல மற்ற வகுப்புகள் போல கிடையாது. நீங்க ஃப்ரீ, யார் வேணுமாலும் எந்த நேரத்துல வேணுமாலும் உங்களுடைய டவுட்டுகளை என்கிட்ட கேட்கலாம். உங்களுடைய டவுட்டுகளை நிவர்த்தி பண்றதுதான் என்னோட வேலை. அதனால உங்களுக்கு புரியுது புரியல, புரிஞ்சவங்க வாங்க, புரியாதவங்களும் எனக்கு இந்த இடத்துல புரியலைங்கிறதுக்காக வாங்க. தென்மேற்கு மூலைக்கு என்ன சொன்னீங்க பேரு? ஏன் எழுதி வச்சிருக்குது, எழுதி போட்டுருக்கு பாருங்க ஐயா. தென்மேற்கு மூலைக்கு பேரு நெருதி மூலைன்னு பேரு, குபேர மூலையிலும் பேர் இருக்குது. ஒவ்வொரு ஊர்ல பழனி மூலைன்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா ஐயா? சரிங்க சரிங்க ஐயா, தெளிவா புரிஞ்சுக்கீங்க ஐயா. தெளிவா புரிஞ்சு. சரி சதீஷ், எல்லாத்தையும் மீட் போட்டுருங்க. அப்ப இந்த அடிப்படை விஷயங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். இத தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன தெரியணும் அடுத்தது?
இந்த இடத்துல இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களுடைய தெய்வங்கள் யாருன்னு தெரியணும். முதல்ல தெரிஞ்சுக்கங்க. நான் சொல்றது நவகிரகங்களை சொல்ல கிடையாது. இப்ப சொல்றது பஞ்சபூதங்களுடைய தெய்வம். பஞ்சபூதங்களுடைய தெய்வம் வேறு, நவகிரகங்களுடைய தெய்வம் வேறு. அப்ப இந்த பஞ்சபூதங்களுடைய தெய்வம் யாராரு அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல கிழக்கு திசை அப்படின்னா, இந்த கிழக்குல இந்த பஞ்சபூதங்களுடைய ஆதிக்கம் நிறைந்த ஒரு ஆத்ம கடவுள் யாரு அப்படின்னா, கிழக்கு பகுதியில எப்பயுமே இந்திர பகவானுடைய ஆதிக்கம் முழுமையாக இருக்கும். இந்திர பகவானுடைய ஆதிக்கம் முழுமையாக இருக்கும். அதே மாதிரி மேற்குன்னு வச்சுக்கங்க. இந்த மேற்கு திசையில எப்பயுமே வருண பகவானுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கும். அப்ப வருண பகவானுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்குதுன்னா, அதனாலதான் தென்மேற்கு பருவ காற்று, இது மாதிரி இந்த காற்று சம்பந்தப்பட்டது, மழை சம்பந்தப்பட்டதுல அங்க காத்தடிச்சு இங்க மழை பெய்யுது அப்படிங்கிறாங்க பாத்தீங்களா. இந்த இடமான இந்த மேற்கு பக்கம்ங்கிறது வருணனுடைய மூலை, வருண பகவானுடைய ஆதிக்கம் முழுமையாக இருக்கக்கூடிய அமைப்பு. புரிஞ்சுக்கணும். இங்க வடக்கு அப்படின்னு கூடிய இடம் இருக்குது பாத்தீங்களா, இங்கதான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையை உருவாக்குறவன். அதாவது அருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு எவ்வுலகம் இல்லை அப்படின்ட்டாரு. அப்ப பொருள் மட்டும் மனிதனுக்கு ஒருத்தருக்கு பணம் இல்லைன்னா அவன் இந்த உலகத்துக்கு நீ வாடுறதே வேஸ்ட் தான் அப்படின்ட்டானுங்க. சிம்பிளா மறைமுகமா சொல்லிட்டாங்களா இருக்குது. அப்ப வடக்கு அப்படின்னா இருக்கக்கூடிய தெய்வம் குபேரன். குபேரன்னா யாரு? பணத்தை வாரி வழங்கக்கூடியவன். அப்ப குபேரன் அப்படிங்கிறது வடக்கு பகவான், வடக்கு இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களுடைய தெய்வம் வடக்கு பக்கம். தெற்கு பக்கம் ஒருத்தர் நியாயமா நடந்துக்கணும், நீதிமானா நடந்துக்கணும், தான தர்மங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும். யார்? எல்லாமே யமதர்மராஜா தான். அப்ப தெற்கு திசையில் இருக்கக்கூடிய தெய்வம் யமன். யம தர்மன் சொல்லுவோம், யமன் சொல்லக்கூடாது, யம தர்மர்னு சொல்லணும். அவர் தர்மர். அப்ப இந்த பஞ்சபூதங்களுடைய தெய்வம் கிழக்கு இந்திரன், மேற்கு வருணன், தெற்கு யமதர்மன், வடக்கு குபேரன். அதே மாதிரி தென்கிழக்குல இருக்கக்கூடிய தெய்வம் அப்படின்னா அக்னி பகவான். வடக்கில் இருக்கக்கூடிய தெய்வம் ஈசான்ய பகவான். தென்மேற்கு மூலையில் இருக்கக்கூடிய தெய்வம் நிருதி பகவான். வடமேற்கு மூலையில் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களுடைய தெய்வம் வாயு பகவான். இதையெல்லாம் மனசுல நல்லா பிங்கர் டிப்ல அப்படியே மூளைங்கிற மெமரி கார்டுல அப்படியே பிங்கர் டிப்ல வச்சிருக்கோம். ஏன் நம்ம வச்சிருக்கணும் இத அப்படின்னா, முதல்ல பணத்தை கொடுக்கறது யாரு? ஒரே விஷயம். நானா ஒருத்தரை கூப்பிடுறேன், வேற யாருமே நீங்க வராதீங்க, நான் வந்தவங்களை மட்டும் பேசுறேன். இப்ப அன்பழகன் சார், நீங்க கொஞ்சம் வாங்க. அன்பழகன் சார், வரலாம். இன்னைக்குதான் நீங்க வந்திருக்கிறீங்க படிக்கிறதுக்கு, அப்படிதான் சார்? ஆமாங்கண்ணா. சரி, ஓகே. இப்ப நான் இந்த வடக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களோட தெய்வம் யாருன்னு கேட்டுக்கிறேன். யாருங்க ஐயா? நீங்க பார்த்தே சொல்லுங்க கொஞ்ச நாளைக்கு. வடக்கு பக்கம் குபேரன். சரி, குபேரன்னா உங்களுக்கு என்ன தோணும்? ஃபர்ஸ்ட் குபேரன்னா என்ன? உங்களை வாஸ்து படிக்க வேணாம், நீங்க பொதுவா குபேரன், ஆனா அவருக்கு வாழ்றான். பணம்னா வசதிங்கண்ணா. முதல்ல பணம் வசதி வாய்ப்பு தான் உங்களுக்கு டக்குனு மைண்டுக்கு வரும், அப்படித்தானே? ஆமாண்ணா. சரி, ரைட்டு. இப்ப சிம்பிளா உங்களை ஒரு நான் கேள்வி கேட்கிறேன். இப்பவே இன்னைக்கே நான் உங்களை பலன் சொல்ல வைக்கிறேன், சிம்பிளா சொல்ல வைக்கிறேன். சரி, ஒருத்தருக்கு பண பிரச்சனையாவே இருந்துட்டு இருக்குதுங்க, ஒரு வசதி வாய்ப்புல ஒரு பற்றாக்குறையாவே இருக்குது. அவனுக்கு எந்த இடத்துல பிரச்சனை வரும்? வடக்கு பக்கம் தானே பிரச்சனை வரும்ண்ணா. அவர் எந்த பக்கம் உட்கார்ந்து இருக்கிறாரு அங்கதாங்க பிரச்சனை வரும். அதாவது நல்லா புரிஞ்சுக்கங்க, ஒருத்தருக்கு பண பிரச்சனையாவே இருக்குதப்பா, ஒரு செல்வாக்கோடவே இல்லப்பா, அப்ப என்ன அர்த்தம்? அந்த பணத்துக்கு உண்டானவ யாரு? எங்க குரு பகவான், இந்த குபேர பகவான். ஜோதிடத்துல குரு பகவான், பஞ்சபூதங்கள குபேர பகவான், அவரு வடக்கு இருக்கிறாரு. அப்ப அந்த வடக்கு அந்த வீட்டுல வாஸ்து கோளாறு இருந்தா தான் இந்த பிரச்சனை வரும். புரிஞ்சுக்கிட்டீங்களா நான் சொல்றது? புரிஞ்சுட்டேன். அப்ப நம்ம இது எப்படி போக போக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப எதுக்கு இந்த பஞ்சபூதங்களை சொல்றோம்னா, அந்த தெய்வம்
அந்த இடத்துல இருக்காருன்னா அந்த பணங்காசுகள் ஒருத்தருக்கு பிரச்சனையாவே வாழ்க்கை பூரா ஓடிக்கிட்டே இருக்குது அப்படின்னா அவங்க வீட்டுல வடக்கு சார்ந்த விஷயங்களில் முதல்ல பிரச்சனை இருக்குதுங்கிறது தெரிஞ்சுக்கலாம். இன்னும் எப்படி அப்படிங்கறது நம்ம மாற்றம் அப்புறம் பாத்துக்கலாம். கொஞ்சம் மீட்ல போட்டுக்கங்க ஐயா. இப்ப கிழக்கு பக்கம் இருக்கக்கூடிய தெய்வம் இந்திரன். அப்ப இந்திரன் என்ன, அவனுக்கு என்னப்பா மகராசா, இந்திரனை போல ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருக்குது அப்படிம்பாங்க. இந்திரனை போல் ஒரு வாழ்க்கை அப்படின்னு என்ன, அவன் அந்த கிழக்கு பக்கம் அப்படிங்கிறது தான் ஒரு ஆணுடைய அந்த வாழ்க்கை முறையை பத்தி சொல்றது பூரா அந்த கிழக்கு பகுதி தான். அப்ப இந்த கிழக்குலதான் ஒரு மனிதனுடைய வளர்ச்சி அந்த இடத்துலதான் இருக்குது. அதே மாதிரி தெற்கு யம தர்மராஜா. அப்ப தெற்கு அப்படிங்கிறதா ஒரு மனிதனுடைய கர்மா ஒளிஞ்சிட்டு இருக்குது. அந்த ஜாதகருடைய ஆயுள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே இந்த தெற்கு திசையில தான் அமைஞ்சிருக்குது. அதை நம்ம பஞ்சபூதங்களோட நவகிரகங்கள் வேறு, பஞ்சபூதங்கள் வேறு. இப்ப நான் சொல்றது பஞ்சபூதங்களை மட்டும்தான் பேசிட்டு இருக்கிறேன், நீங்க புரிதலுக்காக தான். அதே மாதிரி மேற்கு, அப்ப வருணம் என்ன, வர்ண பகவான் அப்படின்னா அந்த மழை பொழியக்கூடிய அந்த அமைப்பு. அப்ப மேற்கு அப்படின்னாவே முதல்ல ஒரு நிரந்தரம் இல்லாத ஒரு அமைப்புகளை கொடுக்கிறது. அப்ப இந்த பஞ்சபூதங்களுடைய தெய்வங்களை நீங்க உள்வாங்கிக்கணும், புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம இவ்வளவு விஷயத்த பேசிட்டு இருக்கிறோம். இதுல ஒவ்வொரு விஷயத்தையும் நல்லா புரிஞ்சுக்கங்க. நான் சொல்லிட்டேன் 8 திசைகளை சொல்லிட்டேன். இந்த 8 திசைகளுடைய பஞ்சபூதங்களுடைய அதிபதிகளை சொல்லிட்டேன். இதுல யாருக்காச்சும் டவுட் இருக்கா? இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் நீங்க இந்த வீடியோவோட கிளிப் உங்களுக்கு நாங்க திருப்பி ரிப்பீட் பண்ணுவோம், நீங்க போட்டு பார்த்துக்குங்க. அப்ப இந்த நடந்த வகுப்புகளை நான் ஒட்டு மொத்தமா ஒரே 2 நிமிஷத்துல நான் சொல்லணும்னா, திசைகள் 16 திசைகள் குபேர அதிர்ஷ்டக்கலை வாஸ்துவில. ஆனா நம்ம இப்ப மென்ஷன் பண்றது 8 திசை. என்ன திசை? கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு. கிழக்கும் தெற்கும் சந்திக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. வடக்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய திசை வடகிழக்கு. வடக்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய அந்த மையம் அப்படிங்கிறது வடமேற்கு திசை. தெற்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய அந்த திசைக்கு பேரு மைய புள்ளிக்கு தென்மேற்குன்னு பேரு. இது 8 திசைகள் வந்துருச்சு. அப்ப இந்த 8 திசைகளுக்கு உண்டான அதிபதிகள் யாரு அப்படின்னா, கிழக்கு இந்திரன், மேற்கு வருணன், தெற்கு யமன், வடக்கு குபேரன். தென்கிழக்கு அக்னி பகவான், வடகிழக்கு ஈசானிய பகவான், தென்மேற்கு மூலை அப்படிங்கக்கூடிய இடத்துக்கு நிருதி பகவான், வாயு மூலை என்று சொல்லக்கூடிய பகுதிக்கு வாயு பகவான். இத நீங்க ஒரு ஓரலா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா அதனை சார்ந்து சில விஷயங்கள் நீங்க பேசும் பொழுது அங்க நீங்க உள்வாங்கிக்கலாம். சரி, இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப நம்ம ஏன் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா, இது கண்டிப்பா தெரியணும். இது தெரியாம நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகர முடியாது. இது பலன் சொல்றதுல இருந்து, ஒரு வீட்டுல ஒரு பிரச்சனை இருக்கிறதுல இருந்து எல்லாமே இதை வச்சுதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இதை வச்சுதான் நீங்க நாளைக்கு ஒரு வீட்டுக்கு வாஸ்து பார்க்க போறீங்கன்னா இதெல்லாம் தெரியணும். அப்ப இப்படிப்பட்ட ஒரு இருக்கு அப்படின்னா, இதுல இப்ப நான் பஞ்சபூதங்களுடைய தெய்வங்களை பார்த்துட்டேன், திசைகளை பார்த்துட்டேன். அப்ப இந்த பஞ்சபூதங்கள் இருக்கக்கூடிய இடங்கள்லயே நவகிரகங்களுக்கு என்ன பங்கு, நவகிரகங்கள் இந்த இடத்துல எப்படி வந்து ஜாயிண்ட் ஆகுறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு பஞ்சபூதங்களுக்கும் ஒரு நவகிரகங்கள் வந்து ஜோடி சேர்ந்துகிட்டே இருக்கும். அதுதான் இப்ப நம்ம பேச போறோம். இப்ப பொதுவா இதுதான், நீங்க ஒரு இடம் வாங்கி வச்சிருக்கிறீங்க, ஒரு பிளாட்னு வச்சுக்கோங்க, ஒரு இடமும் சிம்பிளா வச்சுக்கலாம். இதுல மேல வடக்கு, இது தெற்கு, நான் சொல்லிக்கிறேன். இங்க வந்து கிழக்கு, இங்க வந்து மேற்கு, உங்களுக்கு தெரியும். இப்ப தெற்கும் கிழக்கு சந்திக்கக்கூடிய இடத்துக்கு பேரு தென்கிழக்குன்னு பேரு, இது தென்மேற்குன்னு பேரு, இது வடமேற்குன்னு பேரு, இது வடகிழக்குன்னு பேரு. அப்ப இந்த இடத்துல நவகிரகங்கள் என்னென்ன தெய்வம் குடிகொண்டிருக்கும் அப்படிங்கிறது முதல்ல வடகிழக்கு அப்படிங்கிறது, அந்த இடத்த நீங்க நவகிரகங்களுடைய தெய்வம் யாரு இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, வடகிழக்குல முதல்ல இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா சந்திர பகவானுடைய ஆதிக்கம் தான் முழுக்க அந்த வீட்டுல இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு வீட்டுல வடகிழக்கு மூலையில தான்
அதாவது இல்ல, வடகிழக்கு மூலையில தான் புதன் பகவானுடைய வடகிழக்கு மூலையில தான் புதன் பகவானுடைய ஆதிக்கம் முழுமையாக இருக்கும். ஏன்னா நம்ம கிரகங்கள்ல லைனா வருவோம். முதல்ல சூரியன் எடுத்துக்குவோம். அப்ப சூரியன் ஒரு இடம் இருக்குது, ஒரு வீடு இருக்குது அப்படின்னா அந்த வீட்டுல சூரியன் எங்க உட்கார்ந்து இருப்பாரு? இந்த சூரியன் இருக்கக்கூடிய திசைகளுடைய தன்மை என்ன அப்படின்னா, நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவோம்? சூரியன் அப்படின்னாவே அது கிழக்கு திசையை தான் இருக்குது. சூரியன் கிழக்கு உதிக்குது. அதனால சூரியன் நம்ம கிழக்கில் இருக்காரு அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா சூரியன் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னா, ஒரு இடத்துடைய, ஒரு வீட்டுடைய அந்த மையப்புள்ளி என்று சொல்லக்கூடிய பிரம்மஸ்தானம். அதாவது மையப்புள்ளின்னா என்ன? பொதுவா மையப்புள்ளினா பாத்துங்க, இந்த வடகிழக்குல இருந்து இந்த தென்மேற்கு வரைக்கும் ஒரு கோட்டை போடுறோம். இந்த தென்கிழக்குல இருந்து இந்த வடமேற்கு வரைக்கும் இப்படி கோட்டை போடுறோம். இந்த மையம் புள்ளின்னு வருது பாத்தீங்களா, இந்த இடம், இந்த இடம் தான் மைய புள்ளிங்கிறது. இந்த இடம் தான் மையப்புள்ளி, இதுதான் மையங்கிறது. அப்ப இந்த மையம் அப்படிங்கிறது தான் சூரியனுடைய பங்கு இருக்குது. முதல்ல சூரியன் இருக்கக்கூடிய இடம், இந்த இடத்துலதான் சூரியன் இருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு இடத்துல நடுச்சென்று எந்த பாயிண்டோ அங்கதான் சூரியன் ஆதிக்கம் நவகிரகங்கள்ல முழுமையா செயல்படுத்துவாரு. அதே மாதிரி கிழக்குல அதை நம்ம சொல்லிக்கலாம். சூரியன் பிரம்மஸ்தானத்திலையும் ஒரு டாபிக் வச்சுக்கலாம், சூரியன் கிழக்குக்கும் வச்சுக்கலாம். ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கங்க. சூரியனுக்கு அடுத்தது சந்திரன். அப்ப இந்த சந்திரன் முதல்ல எங்க இருப்பார் அப்படின்னா, தென்கிழக்கு அப்படிங்கக்கூடிய பகுதியில தான் சந்திரனுடைய ஆதிக்கம் முழுமையாக இருக்கும். சந்திரனுடைய ஆதிக்கம் முழுமையா இருக்கிறது இந்த பகுதி தான். சந்திரனுக்கு அடுத்தது செவ்வாய். அப்ப செவ்வாய் எங்க இருப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த தெற்கு பகுதியில தான் செவ்வாயோட ஆதிக்கம் முழுமையா இருக்கும். செவ்வாய்ங்கிற பகுதி, அதாவது இந்த தெற்கு பகுதியில தான் செவ்வாய்ங்கிற ஒரு நவகிரகங்களுடைய ஆளுமை அதிகமாக இருக்கும். செவ்வாய்க்கு அடுத்தது யாரு? புதன். புதன்னா எங்க இருப்பாரு? இந்த வடகிழக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துலதான் புதனுடைய ஆதிக்கம் முழுமையாக இருக்கும். புதனுக்கு அடுத்தது யாரு? குரு பகவான். குரு பகவானுடைய ஆதிக்கம் எங்க இருக்கு அப்படின்னா, வடக்கு பக்கத்துலதான் குரு பகவானுடைய ஆதிக்கம் பரிபூரணமா இருக்கும். சுக்கிர பகவானோட ஆதிக்கம் எங்க இருக்குதுன்னா, கிழக்கு பக்கம் தான் சுக்கிரனுடைய பாதிப்பு, அதாவது அனுகிரகம் ரொம்ப அதிகமா இருக்கக்கூடியது இங்கதான். அதே மாதிரி மேற்கு பக்கத்துலதான் சனி அப்படிங்கக்கூடிய நவகிரகங்களுடைய அனுகிரகம் பரிபூர்ணமா இந்த மேற்கு பக்கம் தான் இருக்கு. இப்ப தென்மேற்கு மூலையில யார் இருப்பாங்கன்னா, ராகு பகவானுடைய ஆதிக்கம் முழுமையாக இருக்கும். வடமேற்கு மூலையுடைய பகுதியான வாயு மூலையில கேது பகவானுடைய ஆதிக்கம் முழுமையாக இருக்கும். இது எல்லாமே நம்ம சொன்ன இன்னைக்கு நடத்தக்கூடிய விஷயம் எல்லாமே மனசுல மூளையில பதிவு பண்ணி வச்சுக்க வேண்டிய விஷயம். அதாவது மனப்பாடம், சிம்பிளா சொல்ல போனா மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கணும். எதை மனப்பாடம் பண்ணுமோ அதாவது மனப்பாடம் பண்ணித்தாகணும், வேற வழியே கிடையாது. அப்ப முதல்ல சூரியன் எங்க இருப்பாரு? ஒரு இடம் இருக்குது, ஒரு வீடு இருக்குது, ஒரு வீட்டுல நீங்க போய் பார்க்கணும், சூரியனுடைய தன்மைகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னம்னா, அந்த பிரம்மஸ்தானங்கள் கூடிய அந்த மைய பகுதியை வச்சுதான் நீங்க சூரியனுடைய கால்குலேஷன் எடுக்க முடியும். நல்லா புரிஞ்சுக்கங்க. சந்திரனுடைய கால்குலேஷன் எடுக்கணும், சந்திரனுடைய தன்மைகள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, தென்கிழக்கு மூலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சந்திரனுடைய ஆளுமை அதிகமாக இருக்கும். சிம்பிளா சொல்ல போனா. அடுத்து செவ்வாய். தெற்கு திசை எந்த திசையோ அந்த திசையில தான் செவ்வாய் அப்படிங்கக்கூடிய நவகிரகங்களுடைய தன்மைகள் அதிகமாக இருக்கும். செவ்வாய்க்கு அடுத்தது புதன். புதன்னா வடகிழக்கு. வடகிழக்கு அப்படிங்கக்கூடிய பகுதியில தான் முழுமையாக இந்த புதனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். குரு பகவான் வடக்கு பக்கம். வடக்கு பக்கம் தான் குரு பகவானுடைய அனுகிரகம் பரிபூர்ணமா இருக்கு. சுக்கிரன் கிழக்கு பக்கம் இருக்கு. சனி மேற்கு பக்கம் இருக்கு. ராகு தென்மேற்கு பக்கம் இருக்கு. கேது வடமேற்கு பக்கம் இருக்கு. இப்ப இது எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாலும், இப்ப சிம்பிளா இந்த நவகிரகங்களா சொல்லிட்டேன். இப்ப ஜோதிடம் நம்ம இந்த நேரத்துல ஜோதிடம் கொஞ்சம் தேவைப்படும். ஏன் தேவைப்படுது அப்படின்னா,
இந்த நவகிரகங்களுடைய காரகம் ஜோதிடத்துல எப்படி இந்த நவகிரகங்களுடைய காரகத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களோ அதே மாதிரி இந்த நவகிரகங்களுடைய காரகம் இந்த இடத்த கண்டிப்பா தேவைப்படும். புதுசா படிக்கிற மாணவர்களுக்கு அந்த நவகிரகங்களுடைய காரகம் என்ன அப்படிங்கிறது நம்ம வாட்ஸ்அப் குழுல நான் உங்களுக்கு டைப் பண்ணி என்ன முக்கியமா இம்பார்ட்டன்ட் இருக்குதோ அதை நான் போட்டு விடுறேன். நீங்க அதை நோட் எழுதி வச்சுக்கோங்க. இதுல ஒரு விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். சிம்பிளா சொல்ல போனா இப்ப சூரியன், இப்ப ஜாதகத்துல நம்ம என்ன சொல்லுவோம்? அப்பாவை சொல்லுவோம். ஒரு உறவு முறைகள்ல அப்பாவை சொல்லுவோம். சந்திரனை யார சொல்லுவோம்? உறவு முறைகள்ல அம்மாவை சொல்லுவோம். செவ்வாய உறவு முறைகள்ல யார சொல்லுவோம்? நம்முடைய கூட பிறந்த அண்ணன் தம்பிகளை ஒரு கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்லுவோம். கல்யாணத்துக்கு அப்புறம் தன்னுடைய பெண்களா இருந்தா கணவனை பத்தி சொல்லுவோம். புதனா இருந்தா யார சொல்லுவோம்? புதன்னா மாமனை பத்தி சொல்லுவோம். குருனா யாரை பத்தி சொல்லுவோம்? உறவு முறைகள்ல தன்னுடைய பிறக்கக்கூடிய குழந்தைகளை பத்தி சொல்லுவோம். அடுத்ததான் நம்மளுடைய குலதெய்வத்தை பத்தி சொல்லுவோம். சுக்கிரன் என்ன சொல்லுவான்? ஒரு ஆண்மகனுக்கு தன்னுடைய வாழ்க்கை துணைவியான மனைவியை பத்தி சொல்றது சுக்கிரனை பத்தி சொல்லுவோம். சனி, பொதுவா சனி அப்படின்னாவே அவங்களுடைய வாழ்க்கையில அந்த கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய ஒரு இது, அவங்க சக வேலையாட்கள், அவங்களோட டிராவல் பண்ணக்கூடிய வேலையாட்களை பத்தி சொல்றது சனி. ராகு தாய் வழி, தந்தை வழி அப்பா அம்மா, கேது தாய் வழி அப்பா அம்மா, இது எல்லாமே உறவு முறைகளை சொல்றது. அப்ப இப்படி எல்லாம் சொல்றது அப்படிங்கிறப்ப ஒரு இடத்துல நம்மளுக்கு ஃபால்ட் ஆயிடுச்சு அப்படின்னா முதல்ல எங்க கை வைக்கும் அப்படின்னா அந்த உறவு முறைகள் சார்ந்த விஷயங்கள் கை வைக்கும். இவ்வளவுதான் சிம்பிளா சொல்ல போனா கை வைக்கும். ஒரு கல்யாணம் ஆகாம ஒரு பையன் இருக்கிறான். ஒரு குடும்பம் அப்பா அம்மா ஒரு பையன் இருக்கிறாப்புல. அந்த பையன் பேர்ல ஒரு சொத்து இருக்குது. ஒரு பேச்சுக்கு சொல்ற ஒரு சொத்து இருக்குது. அப்ப தென்கிழக்கு மூலையில முதல்ல ஒரு ஃபால்ட் ஆச்சு அப்படின்னா முதல்ல அவங்க அம்மாவை கை வைக்கும். நல்லா புரிஞ்சுக்கங்க. நான் எதுக்கு இது என்னன்னா அடிப்படையிலேயே உங்களுக்கு நல்ல நச்சுன்னு உங்க மூளையில பதிய வைக்கணும். இது இங்க பாருங்க, வாஸ்துங்கிறது இவ்வளவுதாங்க. இதுக்கு மேல எல்லாம் ஒண்ணுமே சத்தியமே கிடையாது. என்ன வேணாலும் அவங்க பில்டப் பண்ணி வேணும் பேசலாம். ஒரு கோர்வையை அழகா வேற மாதிரி கொண்டு போலாம். தொழிலுக்காக பிசினஸுக்காக கொண்டு போலாம். நம்ம பிசினஸ் அடுத்தது வேறதான். மக்கள் மத்தியில ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணுங்கிறது தான் நம்மளுடைய நோக்கமே. அப்ப ஒரு கல்யாணம் ஆகாதுக்கு முன்னாடி ஒரு தென்கிழக்குல ஒரு ஃபால்ட் இருக்குது அந்த திசையில அப்படின்னாவே தாய்க்கு கெடுதலை பண்ணும். நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு இடத்துல மையத்துல பிரச்சனை கண்டிப்பா அப்பாவுக்கும் பிரச்சனை கொடுக்கும். தெற்கு திசையில பிரச்சனையா கண்டிப்பா கூட பிறந்த அண்ணன் தம்பிகளுக்கு பிரச்சனை கொடுக்கும். கல்யாணம் ஆன பொண்ணோட பேர்ல இருக்குதா கணவனுக்கு பிரச்சனை, வடகிழக்குல இருக்குதா மாமனுக்கு பிரச்சனை கொடுக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு அந்த காரகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பிரச்சனை கொடுக்கும். வடக்குல பிரச்சனையா பணத்துக்கு பிரச்சனை கொடுக்கும், குழந்தைகள் பிரச்சனை கொடுக்கும். இது மாதிரி அந்த கிரகங்களுடைய காரணத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். ஜோதிடம் தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்களுக்கு நான் அந்த குழுவுல நான் போட்டு விடுறேன். அதை நீங்க பண்ணிக்கணும். இப்ப சூரியன் அப்படின்னா ஒரு இந்த வகுப்பு நடக்கிறதுனால சில விஷயங்கள் நம்ம பேசி ஆகணும். சூரியன்னா உறவு முறைகள்ல தந்தை, அரசியல், அரசாங்கம், அரசாங்க தொடர்புகள் இதெல்லாமே சூரியன். சந்திரன்னா மனசு, உடல்ல ஓடக்கூடிய ரத்தம். நல்லா புரிஞ்சுக்கங்க. வெளிப்படக்கூடிய ரத்தம் என்பது செவ்வாய். உடல்ல ஓடுற வரைக்கும் அந்த ரத்தம் என்பது நீர் அப்படிங்கிறது சந்திரன் தான். வெளியே வந்தாத்தான் அது வெளிப்படக்கூடிய ரத்தம் தான் செவ்வாய். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அடுத்தது ஒரு விஷயம், செவ்வாய் எப்படின்னா நம்ம கூட பிறந்த அண்ணன் தம்பி செவ்வாய் தான். அடுத்தது நம்ம நிலம், பூமி, சொத்து வாங்கக்கூடிய விஷயங்களும் செவ்வாய் தான். அடுத்தது புதன்னா நம்முடைய மாமாவளி உறவுகளையும் புதனைத்தான் சொல்றோம். அதே மாதிரி புதன் அப்படின்னா நரம்பு, உடல் உபாதைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் புதனைத்தான் சொல்றோம். செக்யூரிட்டி, ஜாமீன் கையெழுத்து போடுறது எல்லாமே புதன் தான். குருனா நம்ம பணத்துக்கும் குருவைத்தான் சொல்றோம், குழந்தைகளுக்கும். ரெண்டு விஷயத்த நம்ம பேசிக்கிறோம். சுக்கிரன்னா அன்றாட நம்ம செலவு பண்ற பணத்தையும் சுக்கிரனை தான் சொல்றோம், மனைவியையும் அதான் சொல்றோம், வண்டி வாகனங்களையும் கட்டடம் வீடு எல்லாத்தையும் சுக்கிரனை தான் சொல்றோம். சனி நம்மளோட டிராவல் பண்ணக்கூடிய சக வேலையாட்கள். ராகு போதை பழக்க வழக்கம். கேது சிற்று, அதாவது இது மாதிரி தவறான சில விஷயங்கள். அப்ப இந்த நவகிரகங்கள் எல்லாத்துடைய காரகத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம ஒரு ஜாதகத்தை நம்ம ஒரு வீட்டை போய் பாக்குறோம்னா அந்த வீட்டுல அந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் இருக்கும்பொழுது இந்த காரகத்தை நம்ம மென்ஷன் பண்ணி மூளையில வச்சுக்கிட்டு அந்த கட்டடத்தோட தன்மைகளை பூரா முழுமையா ஆராய்ஞ்சு நம்ம அவங்களுக்கு ஒரு பலன் சொல்லணும், தீர்வு சொல்லணும். அப்படி என்ன இடத்துல ட்ரபிள் இருக்குது, அப்ப ட்ரபிள் இருந்தா என்ன மாதிரி பிரச்சனை கொடுக்கும்,
அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்ப ஒரு விஷயத்துல வடகிழக்குல ஒரு இடத்துல ஃபால்ட் வருது அப்படின்னாவே, வடகிழக்குன்னா புதன். புதன்னா என்ன? அறிவு. பொதுவா புதன்னாவே நாலேஜ், அறிவு. அப்ப வடகிழக்குல பாதிப்பு வந்தாவே ஒரு வீட்டினுடைய அந்த குழந்தைகளுடைய அறிவு, நாலேஜ் பாதிக்கப்படும். தென்கிழக்கு மூலையில பாதிக்கப்பட்டாவே அம்மாவுக்கும் அடுத்து சாப்பாட்டுக்கு பஞ்சம் வரும். அதை நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். தென்மேற்கு மூலையில ஒரு இடத்துல ஃபால்ட் இருந்ததுன்னா கண்டிப்பா தவறான பழக்க வழக்கம், ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, கண்டிப்பா நடந்தே தீரும். வாயு மூலையில ஒரு ஃபால்ட் இருக்குது அப்படின்னா அந்த வீட்டை விட்டுட்டு அவன் ஓடிடுவான். அந்த வீட்டுல இருந்தானா வாழவே முடியாது, நிம்மதியா இருக்க கூடாது. வடக்குல ஒரு பக்கம் ஒரு பிரச்சனை, கண்டிப்பா பணங்காசுல அவன் கண்டிப்பா வீக்கு. பணம்னா இவனை பக்கத்துல பார்த்தாவே ஓடி போயிடும். குழந்தைகளோட வளர்ச்சி இருக்காது. கிழக்கு வாழ்க்கை துணை ஒழுங்கா நல்லா அமையாது. தெற்கு அடிதடி, கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு, கடன் இதெல்லாம் சுக்கும். மேற்குல ஒரு பிரச்சனை, கண்டிப்பா வாழ்க்கையில ஏன்டா நம்மள இந்த உலகத்துல பிறந்தோம் அப்படிங்கிற அளவுக்கு பிரச்சனை கொடுத்துரும். அப்ப நவகிரகங்களுடைய தன்மைகளும் காரகங்களும் தெரியணும். பஞ்சபூதங்களுடைய தன்மைகளும் காரகமும் தெரியணும். இப்படி தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் முதல்ல நம்ம என்னென்ன அப்படிங்கிறது பேச போறோம். அப்ப இது வரைக்கும் நம்ம நவகிரகங்களுக்கு காரகத்தை சொன்னவங்க திசைகளுக்கு யாரும் சொல்ல, திசைகளுக்கு நம்ம இப்ப சொல்லல. கிட்டத்தட்ட 5, 6, 7, 8 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம சொல்லிட்டோம். அதுக்கு ஆதாரமும் நம்ம கிட்ட இருக்குது. அப்ப இந்த திசைகளுடைய காரகம் என்னென்ன அப்படிங்கிறது நம்ம முழுமையா தெரிஞ்சு வச்சுக்கணும். நவகிரகங்களுடைய காரகம் என்னென்ன அதை முழுமையா தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்படி தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம அப்படியே டிராவல் ஒரு 16 நாள் இந்த கிளாஸ டிராவல் பண்ணோம்னா நீங்களும் அழகான, பயப்படாம எந்த இடத்துலயும் தில்லா பேசக்கூடிய ஒரு அழகான வாஸ்து நிபுணரா மாறிடலாம். இப்ப நம்ம இந்த சின்ன விஷயங்களை கொஞ்ச நேரம் பேசணும். இதுல யாருக்காச்சும் எனக்கு டவுட் இருக்குது அப்படின்னு இருக்கிறவங்க, நான் யாராச்சும் ஒருத்தர் கூப்பிடுறேன், அவங்க மட்டும் முதல்ல வரட்டும். நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க, என்ன நான் புரியலீங்க அப்படிங்கறத மட்டும் நான் தெரிஞ்சுக்கிறேன். தினேஷ் நாதன் ஒருத்தர் இப்பதான் புதுசா வந்திருக்காருன்னு நினைக்கிறேன், பேர் நான் கேள்விப்படல. சார் நீங்க கொஞ்சம் வாங்க சார். தினேஷ் நாதன்ட்டு சார், தினேஷ் நாதன் சார் இருக்கீங்களா? சரி, இல்ல. நான் அப்பயும் சொல்றேன், வாயுள்ள புள்ளதான் பொழைக்கும். சிங்கப்பூர் சார், அங்க இருந்து சரி, ஓகே சரி சரி. எல்லாத்துக்குமே அதான் சொல்றேன், வாயுள்ள புள்ளதான் பொழைக்கும். நீங்க எந்த அளவுக்கு பேசுறீங்களோ அந்த அளவுக்கு ஜெயிக்க முடியும். சார் சொல்லுங்க சார். சார், இப்ப நீங்க நடந்த இந்த சில விஷயங்கள்ல உங்களுக்கு மனசுல ஏதாச்சும் புரிஞ்சுதா, இல்ல புரியலையா, இல்ல எந்த மாதிரி டவுட் உங்களுக்கு தோணுது, இல்ல என்ன மனநிலையில் இருக்கிறீங்க, அதை மட்டும் சொல்லுங்க ஐயா பாப்போம். இல்ல சார், நல்ல மனநிலையில இருக்கேன், நல்ல புரிஞ்சிருக்கு. இல்ல இல்ல, மனநிலை அப்படிங்கிறது நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா அப்படிங்கிறது தான் மனநிலைன்னு நான் சொல்றேன். புரியுது சார், நல்லா புரியுது. ஓகேங்க ஐயா, ஓகே. சரி, இப்ப யாருக்காச்சும் இப்ப நடந்த சில நேரத்துல நடந்த வகுப்புகள்ல டவுட் இருக்கிறவங்க மட்டும் யாராச்சும் வாங்க. எனக்கு டவுட்டா இருக்குதுங்க அப்படிங்கிறவங்க மட்டும் வாங்க பாப்போம். டவுட் இல்லைங்க ஐயா, புரியுது ஐயா, தெளிவா புரியுது. ஓகே, சரி, புரிஞ்சா ஓகே, ரொம்ப சந்தோஷம். சரி, ரைட், ஓகே, நம்ம இது அழிச்சிடலாம். ஐயா, வடகிழக்கு மூலையில் மட்டும் ஐயா சொல்லுங்க ஐயா. வடகிழக்கு மூலையில் வந்து பாதிப்பு புதன்னா படிப்பு, குழந்தைங்க படிப்பு, நம்மளுடைய படிப்போ அறிவோ வேலை செய்யறது அப்படிங்க. அதை மட்டும் ஐயா, பொதுவா இப்ப நான் காரகத்தை வந்து உங்களுக்கு நம்ம இதுல அப்டேட் பண்றேன், அதனால நீங்க டவுட் கேக்குறீங்க, பரவாயில்ல. நீங்க டவுட் கேட்டதுக்காக உங்களுக்கு நான் முதல்ல ஒரு வாழ்த்து சொல்லணும். ஏன்னா எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கு என்னை பொறுத்தளவுக்கு என்னன்னா, தெரியலன்னு கேட்டுருணும். எந்த அளவுக்கு நம்ம தெரியலன்னு சொல்றோமோ அந்த அளவுக்கு சில விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். இதுதான் நான் கடைபிடிக்கிற மந்திரமே. அதுதான். இப்போ வடகிழக்கு அப்படின்னா அதனுடைய காரகம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த புதனுடைய காரகம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜோதிடம் படிச்சவங்களுக்கு தெரியும். புதன்னா உறவு முறைகள்ல மாமாவை பத்தி சொல்றது. புதன்னா இளமையான, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய இளமையான யார் இருக்கிறாங்களோ, அதாவது சின்ன வயசுக்குள்ள இளமையா இருக்கிறாங்க யாரோ அவங்கள பத்தி சொல்றது. அடுத்து புதன்னா விளையாட்டை பத்தி சொல்றது, நம்முடைய அறிவு, நாலேஜ், புத்தி கூர்மை பத்தி சொல்றது. புதன்னா படிப்பை பத்தி சொல்றது புதன். அடுத்தது உடல் ரீதியான பிரச்சனைகள்ல நரம்பு சார்ந்த விஷயங்கள்ல சொல்றது எல்லாமே புதன் தான். அப்ப அந்த இடத்துல வடகிழக்கு மூலை அந்த வீட்டுல ஃபால்ட் அப்படின்னா, ஃபால்ட்ல என்னப்பா ஃபால்ட் அப்படின்னா அதுதான் வகுப்பு. இப்போ ஃபால்ட் வடகிழக்குல அப்படிங்கிறீங்களா, அது எப்படி நான் ஃபால்ட்னு கண்டுபிடிக்கிறது? அதுதான் இந்த 16 நாள் வகுப்பு.
அப்ப அந்த இடம் கெட்டு போயிட்டா அவங்க வயசுக்கு தகுந்தாற் போல், அந்த வீட்டில் இருக்கிறவங்களுடைய எண்ணிக்கைக்கு தகுந்தாற் போல் அந்த புதனுடைய காரகம் பாதிக்கப்படும். புரியுதுங்களாங்க ஐயா? ஐயா ஐயா புரியுதுங்களா? சரிங்க, நன்றி. ஓகே முடியாச்சுங்க ஐயா. ஐயா சொல்லுங்க ஐயா. ஐயா எனக்கு வடமேற்கு பக்கம் மட்டும் கொஞ்சம் அதை சொல்லுங்க ஐயா. அது என்ன மாதிரி அது எனக்கு புரியல ஐயா. இப்ப வடமேற்கு திசை அப்படின்னா என்ன திசை அப்படின்னா, அந்த வடமேற்கு திசைக்கு பேர் நான் பஞ்சபூதங்களை என்ன சொல்லிக்கிறேன்? காற்று மூலைன்னு சொல்லிக்கிறேன். அது புரியுதுங்களா? ஆமா, வாயு மூலை, காற்று மூலைன்னு சொல்லிக்கிறேன். புரியுதுங்க. அந்த இடத்துல இருக்கக்கூடிய தெய்வம் யாரு பஞ்சபூதங்கள்னா கேது பகவான் சொல்லிக்கிறேன். அப்ப கேது பகவானுடைய காரகம் என்ன அப்படின்னாவே, கேது அப்படின்னாவே முதல்ல ஒரு விஷயம் என்னன்னா, உங்க மைண்ட்ல டக்குன்னு வர்றது என்னன்னா, சிலந்தி வலை பார்த்திருப்பீங்கல்ல, சிலந்தி வலை படத்துல எல்லாம் பார்த்திருப்பீங்க. அந்த சிலந்தி வலை தான் உங்களுக்கு முதல்ல ஞாபகம் வரும். அதாவது சிலந்தி வலைன்னா அப்படியே ஒண்ணுக்குள்ள ஒண்ணு போய் இப்படி எல்லாம் மாட்டி சிக்கி இருக்கும். இதுதான் சிலந்தி வலைங்கிறது. அப்ப அந்த கேது எப்படிங்க முடிச்சு அவுக்க முடியாத மாதிரி ஒரு முடிச்சு, அதான் சிக்கல் அர்த்தம். ஒரு சிக்கிறாங்கன்னு சிக்கல் அர்த்தம். அப்ப கேதுனாவே சிக்கல்னு அர்த்தம். அவ்வளவுதான், சிம்பிளா சொல்ல போனா சிலந்தி வலை சிக்கிக்கும். அப்ப அந்த வடமேற்கு மூளை மட்டும் ஒருத்தருக்கு பாதிக்கப்பட்டுட்டா அவங்க சிக்கல்ல போய் சிக்கிக்குவாங்க. சிக்கல்னா என்ன? சட்ட சிக்கல், கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு, பிரச்சனை, அடிதடி, இந்த மாதிரி விஷயங்கள்ல பூராமே சிக்கிக்குவாங்க. புரியுதுங்களா? அப்ப புரியுதுங்கய்யா. இவ்வளவுதான் மேட்டர். இதுக்கு என்னன்னா காரகம் தெரியணும். ஐயா ஐயா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் டைம் சொல்லும்போது அது எனக்கு புரியல, அதனாலதான் இப்ப கேட்டேன் ஐயா. ஒண்ணு இல்ல, நீங்க நான் தான் போய் சொல்றேன். நீங்க எல்லாம் மத்த ஆசிரியர்களோ குருமாரோ மாதிரி எல்லாம் இல்ல. நானு நீங்க தாராளமா கேள்வி கேட்டீங்கன்னா நான் சந்தோஷப்படுவேன். கேள்வி கேட்கலீங்கன்னா தான் எனக்கு கோவம் வரும். எங்கிட்ட ஒரு பாலிசி என்னன்னா, இந்த கேள்வி என்கிட்ட கேட்காம புரியுற மாதிரியே தலையாடிட்டு இருந்தா எனக்கு கோவம் வந்துடும். திருப்பி கேட்டீங்கன்னா நான் சந்தோஷப்படுவேன். என்னோட பழக்கமே அப்படித்தான். நீங்க எந்த அளவுக்கு சில விஷயங்கள் புரியலீங்கன்னா தாராளமா கேளுங்க. நான் எந்த ஒளிவு முறையும் இல்லாம உங்களுக்கு நிச்சயமா சொல்லி தருவேன். ஓகேங்களா? சரிங்கய்யா. அப்ப ஓகேங்க. இத இப்போ நம்ம இதை அழிச்சுக்கிறோம். இது அடுத்தது இப்ப அந்த நவகிரகங்களோட இதெல்லாம் நம்ம குழுவுல போட்டு விடுறேன். நீங்க அதை கொஞ்சம் மனப்பாடம், இன்னைக்கு கிட்டத்தட்ட இன்னைக்கு நடக்கிற வகுப்பு எல்லாமே கொஞ்சம் மனப்பாடம் பண்ற பகுதி தான். இது மனப்பாடம் பண்ணியே ஆகணும், வேற வழியே இல்லை. இதை தெரிஞ்சு வச்சுக்கணும். தெரியாம ஒண்ணுமே பேச முடியாது. இப்ப ஒரு இடம் ஒரு விஷயத்த பாக்குறோம் நம்ம. இது இப்ப இந்த பஞ்சபூதங்களுடைய கோட்பாடுகள் எப்படி இருக்கும் முதல்ல அப்படின்னா, முதல்ல இந்த பஞ்சபூதங்கள்ல கோட்பாடு, ஒரு நிலம் வாங்குறோம். இந்த நிலம் எங்க இருக்கும்? நம்ம வாங்கக்கூடிய இந்த பூமியில இருக்கும். அப்ப இந்த பூமியை மையப்படுத்தி உருவானது இந்த வாஸ்துக்கலை. அப்ப ஒரு பூமி இருக்குது. இதுதான் ஒரு பூமி. நம்ம போட்டுக்கிறோம், இது ஒரு பூமி. இந்த பூமிய நம்ம ஏற்கனவே சொல்லிக்கிறோம், திசைகள் எல்லாம் சொல்லிக்கிறேன். மேலதான் இந்த வடக்கு திசைன்னு சொல்லிக்கிறேன், கீழே தெற்கு திசைன்னு சொல்லிக்கிறேன், இந்த இடம் கிழக்கு திசைன்னு சொல்லிக்கிறேன், இந்த இடத்த மேற்கு திசைன்னு சொல்லிக்கிறேன். சிம்பிளா சொல்ல போனா இப்படி வச்சுக்கோங்க. இதே மாதிரி இப்படி கோடு, இப்படி கோடு. இப்படி இருக்கு. இதெல்லாம் என்னன்னா அதனுடைய ஒவ்வொரு திசைகள். இந்த கோடை போட்டிருக்கிறது பாத்தீங்கன்னா, இது கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்குன்னா இது வடகிழக்குன்னு நீங்க ஏற்கனவே நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் சொல்லிட்டேன், புரிஞ்சுக்கங்க. இது தென்கிழக்கு, இது தென்மேற்கு, இது வடமேற்கு. இது நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் ஏற்கனவே நடத்துனதுதான். அப்போ ஒரு பூமி இருக்கு அப்படின்னா, இந்த பூமி மட்டமாவா இருக்குது? பூமி நம்ம வேணுமா, நம்ம வாங்கக்கூடிய இடம் வேணுமோ மட்டமா இருக்கலாம், இல்ல ஒவ்வொரு இடத்துல மேடா இருக்கும், பள்ளமா இருக்கும். ஆனா நீங்க இப்ப என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த பூமியானது, இந்த உலகத்து, இந்த தரை பரப்பு, இந்த பூமியானது இந்த வடக்கு கிழக்குன்னு சொல்றோம் பாத்தீங்களா? இந்த இடம் நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த இடம் புரிஞ்சுக்கங்க, இந்த வடக்கு கிழக்கு,
இந்த இடம் தான் 23 டிகிரி பள்ளமா இருக்குது. நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த வடக்கு கிழக்கு, இந்த வடகிழக்கான இந்த வட்டமானது 23 டிகிரி இப்படி சாய்வா இருக்குது. அத மனசுல வச்சுக்கங்க. இது அறிவியல் ரீதியான விஷயம். இப்ப இங்க சாய்வா இருக்குது அப்படின்னா, இப்ப இப்படி கை இருக்குது, இப்படி சாய்வா இருக்குதுனாவே இந்த இடம் மேடா வருமா, இது பள்ளமா போயிடும். அப்ப என்னன்னா, இந்த தெற்குல இருந்து இந்த மேற்கு வரைக்கும் இப்படி வரக்கூடிய அந்த தென்மேற்கு மூலை இந்த சைடு இருக்குது பாத்தீங்களா, இது 23.30 டிகிரி மேடா இருக்குது. இவ்வளவுதான் விஷயம். நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப பூமி அப்படிங்கிறது வடக்கு கிழக்கு என்கிற வடகிழக்கு பகுதி 23 டிகிரி 23.30 டிகிரிகள் பள்ளமா இருக்குது. தென்மேற்கு மூலை அப்படிங்கிறது மேடா இருக்குது. அந்த ஒரே காரணத்தினாலதான் இப்ப கிணறு வெட்டுறோம்னு சொல்றோம், போர் போடுறோம்னு சொல்றோம், தண்ணி தொட்டி கட்டணும்னு சொல்றோம். தண்ணி சம்பந்தப்பட்டது பூரா நம்ம சொல்றோம். என்ன சொன்ன, எந்த இடத்த, வடகிழக்குன்னு சொல்லிட்டோம். அப்ப ஒரு இந்த பூமியானது, இந்த ஒட்டுமொத்த பூமியில ஒரு மழை பெய்யுது. அப்ப மழை பெஞ்சதுன்னா இந்த தண்ணி பூரா எங்க போய் சேரும்? நேரா இது மேடா இருக்குது, இது பள்ளமா இருக்குது, இந்த மூலையில தான் போய் சேரும். வடக்கு கிழக்கு வடகிழக்கு இந்த மூலையில தான் பள்ளமா இருக்குது. ஆல்ரெடி பூமி 23 டிகிரி பள்ளமா இருக்குது. அப்ப பள்ளமா இருக்கிறப்ப ஒரு மழை பெய்யுது, அந்த தண்ணியானது வடகிழக்குக்கு போய் பள்ளத்தில் விழுகுது. அப்ப பள்ளத்தில் விழுகிற தண்ணி மேட்டுக்கு வருமா? அங்கேயே தான் இருக்கும். நிலத்துல கீழே உறிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும், கீழே போயிட்டே தான் இருக்கும். அந்த ஒரே காரணத்தினால்தான் அறிவியல் ரீதியா கிணறு எங்க வெட்டணும்னு சொன்னாங்க? வடக்குல கிணறு வெட்டலாம், கிழக்குல கிணறு வெட்டலாம், வடகிழக்குல கிணறு வெட்டலாம். அதாவது வடக்கு கிழக்கு வடகிழக்குல கிணறு வெட்டலாம். போர் போடுறது அந்த இடத்துலதான் போர் போடுறாங்க. ஏன்? இயற்கையாவே அந்த இடமெல்லாம் பள்ளப்பகுதி, அதனால அந்த இடத்த போடுறாங்க. அங்க தண்ணி போய் உழுகும், அங்கதான் தண்ணி இருக்கும். அப்படிங்கக்கூடிய அறிவியல் ரீதியாகத்தான் வடக்கு கிழக்குல வடகிழக்குல போர் போடுறது, தண்ணி தொட்டி, தண்ணி தேக்கி வைக்கக்கூடிய நிலத்தொட்டி கட்டுறது, கிணறு வெட்டுறது, சம்பு, இது எல்லாமே அங்க போடுறது. அடுத்தது நீங்க புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும்? வடக்கு கிழக்கு பள்ளம். அதனாலதான் எப்பயுமே ஒரு வீட்டை வாங்கினா வடக்கு பக்கத்துல பள்ளமா இருக்கணும், கிழக்கு பக்கம் மத்த இடத்த விட பள்ளமா இருக்கணும், வடகிழக்கு பள்ளமா இருக்கணும் அப்படின்னு ஏன் சொல்றோம்? இயற்கையாவே பூமி வடகிழக்கு சார்ந்த பகுதியில் பள்ளமா இருக்கிற ஒரே காரணத்தினாலதான். அறிவியலையும் இதையும் நம்ம மிங்கிள் பண்ணி பார்க்கணும், அப்பதான் ஜெயிக்க முடியும். அப்ப இந்த இடத்த பள்ளம். அப்ப ஒருத்தர் வீடு கட்டலாம்னு ஆசைப்படுறாங்க, போய் பள்ள பகுதியில் வீடு கட்டினா என்ன ஆகும்? தண்ணி அந்த வீட்டுல தேங்கும், சரியா வாழ முடியாது, வீடு முழுகும், இதெல்லாமே நடக்கும். அப்ப மேட்டான பகுதியில தான் வீட்டை கட்டுன்னு சொன்னாங்க. அப்ப அந்த மேட்டு பகுதி எது அப்படின்னா, இங்க 23 டிகிரி பள்ளம்னா இங்க 23 டிகிரி இது மேடு. அப்ப ஏன் மேடு மேற்கு, அதாவது தெற்கு மேற்குல மேடா இருக்குன்னு ஏன் சொன்னாங்க? பூமியே ஆல்ரெடி இங்க மேடா இருக்குது. அதனால இந்த மேட்டு பகுதியில நிலத்தத்துவத்தை கொடுத்தாங்க. அதே மாதிரி அந்த மேட்டு பகுதி தான், இந்த தென்மேற்கு மூலையில தான் மேடா இருக்கணும். அங்கதான் நீ ஒரு வீட்டை கட்டி இருக்கணும். ஏன்னா அங்க போய் ஒரு மேடான பகுதியில வீட்டை கட்டினா உங்களுக்கு அந்த நீர் தத்துவமானது மத்த தத்துவமானது அந்த வீட்டுல பெரிய அளவுக்கு தாக்காம அந்த வீட்டு நிலையா நிற்கும். அப்படிங்கறதுக்காக தான் இந்த தென்மேற்கு மூலையில நிலத்தை கொடுத்தாங்க. வடகிழக்க பள்ளமா கொடுத்து தென்மேற்கு மூலைய மேடா கொடுத்தாங்க. அப்ப இப்படிப்பட்ட ஒரு அமைப்புகள்லாம் இருக்குது அப்படின்னா எல்லாம் அறிவியல் ரீதியான சில விஷயங்களோடு தொடர்பு கொண்டது. அப்ப இதுல ஏன் இந்த தென்மேற்கு முறைய நம்ம நிலத்தத்துவம் அப்படின்னா, நிலம் அப்படிங்கிறது தான் ஒருத்தருடைய பகுதி. ஒரு இடம் எவ்வளவு பெரிய இடமா இருந்தாலும் சரி, அந்த தென்மேற்கு மூலையில தான் ஒருத்தர் வீட்டை முதல்ல கட்டணும். ஏன்? அந்த இடம் தான் மேட்டு பகுதி, அந்த இடம் தான் உயரமான பகுதி. ஒரு நிலையா உட்காரக்கூடிய அமைப்பு அந்த நிலத்தத்துவத்தில் இருக்கிறதுனாலதான் தென்மேற்கு மூலையில தான் ஒருத்தர் வீட்டை கட்டணும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த வடகிழக்கு மூலை பள்ளமா இருக்கிற ஒரே காரணம், இப்ப ஒண்ணு இல்ல, ஒரு வீட்டுக்கு தண்ணி பூரா மேல மோல்டு போட்டுவிட்டு அந்த தண்ணி பூரா தண்ணி லைன் வைப்பாங்க.
வடக்கு பக்கம் போற மாதிரி தண்ணி வைப்பாங்க, இல்லைன்னா கிழக்கு பக்கம் போற மாதிரி வாட்டம் கொடுப்பாங்க, வடகிழக்கு மூலைக்கு போற மாதிரி வாட்டம் கொடுப்பாங்க. ஏன் கொடுக்குறாங்க? அந்த மூலையை நோக்கி பள்ளமா இருக்கணும் ஒரே காரணத்தினாலதான் இப்படி பண்றாங்க. ஒரு வீட்டுக்கு அட்டை வீடு கட்டுறாங்க, வடக்கு பக்கம் சாய்வா கட்டுவாங்க தண்ணி விழுகிற மாதிரி, கிழக்கு பக்கம் சாய்வா தண்ணி விழுகிற மாதிரி கட்டுவாங்க. ஏன்? இது எல்லாமே அறிவியல் ரீதியாக உண்மை. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த இடத்துல யாருக்காச்சும் உங்களுக்கு புரிஞ்சுதா புரியலையா? புரியாதவங்க மட்டும் வாங்க, இந்த இடத்துல புரியலைங்கிறவங்க மட்டும் வாங்க. நானே கூப்பிடுறேன். அப்பதான் ஜமுனாத் ஐயா சொல்லுங்க ஐயா. ஐயா சொல்லுங்க ஐயா. ஐயா சொல்லுங்க ஐயா. சென்னையில பேசுறேன். இப்போ சொல்லுங்க ஐயா. மேற்கு தென்மேற்கு பக்கம் மேடா இருக்கும். ஆக்சுவலி 23 டிகிரி வந்து ஸ்டைலா இருக்கு, ஸ்லாண்டிங்கா இருக்கு. எப்படிங்க ஐயா? ஐயா கொஞ்சம் சவுண்டா பேசுங்க ஐயா. 23 டிகிரி. ஹலோ சொல்லுங்க ஐயா. ஓகே, பூமி சாய்வா இருக்கு. ஆக்சுவலி வந்து இந்த குமேரவேல் மேடா இருக்கும்போது அந்த மேட்டு பகுதியில இருந்து வெயிட், அதாவது கிழக்கு பகுதியில வெயிட் வைக்க கூடாதுன்னு சொல்றாங்க. அப்போ வந்து அந்த கிழக்கு பகுதி ஒரு பிளாட் இருக்கும் போது கிழக்கு பக்கமும் வந்து வீடு கட்டுறாங்க இல்லையா, ரூம்ல போடுறாங்க இல்லையா? அதாங்க ஐயா, ஒரு வீட்டுல கிழக்கு பகுதியில இப்ப ஒண்ணு இல்ல, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்படி ஒரு வீடு இருக்குது, ஒரு பிளாட் ஒண்ணு வச்சுக்கோங்க, இப்படி ஒரு இடம் இருக்குது, இது பாத்துக்கங்க, ஒரு இடம் இருக்குது, இது ஒரு 40 அடி நீளம். சரிங்க. ஒரு 30 அடி வச்சுக்கோங்க இடம். சரிங்க. இப்ப இந்த இடத்துல வந்து இது மேல வடக்குன்னு வச்சுக்கோங்க, இது கிழக்கு தெற்குன்னு வச்சுக்கோங்க, இது கிழக்குன்னு வச்சுக்கோங்க, இது மேற்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப இவங்க வீடு எங்க கட்டணும்? நம்ம தென்மேற்கு மூலையில தான் கட்ட சொல்லியிருக்கிறோம். அப்ப எங்க கட்டணும்? இந்த இடத்துலதான் அவங்க வீட்டை கட்டணும். புரியுதுங்களா? சரிங்க ஐயா. இப்ப இங்க கட்டாம இப்படி இந்த இடத்துல வீட்டை கட்டிடுறாங்க. ஆமாங்க ஐயா. அது இந்த பிரச்சனை கொடுக்குமா கொடுக்காதா? கண்டிப்பா கொடுக்கலாம் செய்யுங்க, அப்படிதான் நினைக்கிறேன். அது என்னத்துக்கு கொடுக்கும்? இந்த வடகிழக்கு சார்ந்த விஷயங்கள் என்னென்னவோ அதெல்லாம் பிரச்சனை கொடுக்கும். நன்றி நன்றி. அடுத்தது இன்னொரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த வகுப்புகள் இந்த முடியறப்ப உங்களுக்கு தெரியும், இந்த வடகிழக்கு உண்டான அதிபதி யாருங்க ஐயா நவகிரகத்துல? நவகிரகம் வந்து அங்க புதன் இருக்காருங்க ஐயா. இன்னொரு பக்கம் வந்து புதன். அவ்வளவுதான், புதன் இருக்காருல்ல, புதன் தாங்க வடகிழக்கு அதிபதியில புதன் தான். இப்ப என்ன பண்ணணும்? அவங்க ஜாதகத்தை, இந்த இடத்த லேண்ட வாங்கக்கூடிய ஓனர், பத்திர ரிஜிஸ்டர்டான ஓனருடைய ஜாதகத்துல புதன் மட்டும் சப்போஸ் கொஞ்சோண்டு கெட்டு போயிருந்தான்னு வச்சுக்கோங்க, தொலைஞ்சான், அதோட முடிஞ்சான்னு அர்த்தம். நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியுதுங்களா? புரியுது ஐயா. இப்படிப்பட்ட ஒரு இடத்துல ஐயா இல்ல, ஒரு லேண்ட் ஓனருக்கு அது ஓகே ஐயா. வீட்டுல 4 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது புதன் பாதிச்சு அதுவும் பாதிக்குமா ஐயா? அதான் புதன்ல என்ன சொல்லிக்கிறோம், இது அல்லது வகுப்பு இனிமேல் தாங்க ஐயா, நீங்க கேட்டதுக்காக சொல்றேன். புதன் என்ன? புதன்னா என்ன? இருக்கிறதுலயே பள்ளமான பகுதி, சின்னவங்கன்னு அர்த்தம். அப்ப வீட்டுல யாரு சின்னவங்களா இருப்பாங்க? குழந்தைகள் தான். அப்ப அவங்களுக்கு எல்லாம் அடி விழுதுன்னு அர்த்தம். இவ்வளவுதாங்க ஐயா விஷயம். ஓகே ஓகே, சிம்பிள். அதுக்கு முடிவு வச்சுட்டீங்க, நன்றி. இல்ல இல்ல, மேட்ரு இதுதான். இது இன்னும் நீங்க போக போக வருங்க ஐயா. இப்ப இது ஒரு ஒரு பரிணாமத்தை உங்களுக்கு தெரிவிக்கணுங்கிறதுக்காக தான் இதை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். சரிங்க, நன்றி. ஓகேங்க, தரலாம். ஓகே. அப்ப இந்த அடிப்படை சில சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நம்மளுக்கு முதல்ல தெரியும். இதை தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம அடுத்தடுத்து ஸ்டேஜுக்கு போக முடியும். அப்ப இன்னைக்கு நடந்த வகுப்புகளை கிட்டத்தட்ட மனப்பாடம் கொஞ்சம் நிறைய பண்ணுங்க. மனப்பாடம் பண்ண வேண்டிய பகுதியை நீங்க பண்ணியே ஆகணும், வேற வழியே இல்லை. ஓகேங்களா? இதை அழிச்சிடுறேன். இப்ப இப்படி ஒரு இடம் இருக்குன்னு வச்சுக்கங்க. இப்படி ஒரு இடம் இருக்கு, ஒரு இடம் இல்ல, இப்படி ஒரு அமைப்பு இருக்குன்னு வச்சுக்கங்க. இது திசைகளை நீங்க மென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு, இது தென்கிழக்கு, இது தென்மேற்கு, இது வடமேற்கு, இது வட
கிழக்கு. இப்படி 8 திசைகள் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கங்க. இதுல இருக்கிறதுலயே நல்லா புரிஞ்சுக்க, இருக்கிறதுலயே ஒரு சுமைய தாங்கக்கூடியது, ஒரு உயரமா இருக்கிறது, குடும்பத்துடைய ஒண்ணு இல்ல, ஒரு ஒரு குடும்பத்துல ஒரு கஷ்டம் வருது. இந்த குடும்பத்துடைய கஷ்டத்தை தாங்கறது யாரு? ஒரு குடும்ப தலைவன் தான் தாங்கி ஆகணும். நல்லா புரிஞ்சுங்க. குடும்ப தலைவர் அதாவது ஒரு பெத்த தாய் தகப்பனும் அவங்க தான், அந்த குடும்ப தலைவர் தான் முதல்ல தாங்கி ஆகணும். அப்ப இந்த இடத்துடைய திசைகள்லயே இந்த 4 மூலைகள்லயுமே யாரு உயரமானவங்க, அடுத்து யாரு அதை விட உயரம் கொஞ்சம் கம்மியானவங்க, அதை விட உயரம் கொஞ்சம் கம்மியானவங்க, அதை விட உயரம் கம்மியானவங்க யாருன்னு தெரியணும். இன்னும் கூட சிம்பிளா சொல்ல போனா, ஒரு 50 வயசு ஆளு இருக்காரு, யார் அந்த வீட்டுல, எந்த திசை? ஒரு 40 வயசுல இருக்கக்கூடியது எந்த திசை? 30 வயசுல இருக்கிறவங்க எந்த திசை? ஒரு 5 வயசு குழந்தை எந்த திசை? இது தெரிஞ்சுக்கணும். இது எதுக்குன்னா புரிதலுக்காக நம்ம சொல்றோம். ஒரு வீட்டுல 5 வயசுல இருந்து 50 வயசு வரைக்கும் ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னு என்ன, இங்க பாருங்க, இப்படி ஒரு ஆளு, ஒரு உயரம், ஒரு மனுஷன், இப்படி ஒரு மனுஷன், அடுத்தது இப்படி ஒரு மனுஷன், அடுத்தது இப்படி ஒரு மனுஷன். இதுதான், இப்படிதான், இப்படி வச்சுக்கங்க, நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். இப்படி இருக்குன்னா இருக்கிறதுலயே இந்த 4 திசைகள்லயே இருக்கிறதுலயே ரொம்ப உயரமான திசை, குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னா முதல்ல இந்த இடம் தான். முதல் பகுதி இதுதான், முதல் மேடுன்னா இதுதான். இப்போ ஒண்ணு, இது முதல் மேடுன்னு வச்சுக்கோங்க. மேடு, முதல் மேடுன்னா இருக்கிறதுலயே ஒரு திசை இருக்குது, ஒரு வீடு இருக்குது, ஒரு நிலம் இருக்குதுன்னா முதல்ல ரொம்ப உயரமா இருக்கணும் அப்படின்னா முதல்ல இந்த திசை தான். எந்த திசை? தென்மேற்கு திசை அப்படிங்கக்கூடிய இடம் தான் முதல் தரத்துல மேடாக இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப 2வது அப்படின்னு பார்த்தோம்னா வடமேற்கு மூலை அப்படிங்கிற பாத்தீங்களா, இந்த இடம் தான் மேடா இருக்கணும். 2வது மேடா இருக்கணும். அதாவது இங்கிருந்து இப்படி நல்லா புரிஞ்சுங்க, எண் மாதிரி வச்சுக்கோங்க, இப்படி இப்படி. அப்ப இது ஒரு 50 வயசு ஒரு நபர் அப்படின்னா இது ஒரு 40 வயசு நபர். 2வது கொஞ்சம் பள்ளம், இதை விட இது பள்ளம், இது ஒரு 30 வயசுன்னு வச்சுக்கலாம். இதை விட இது கொஞ்சம் வயசு கம்மி, 10 வயசுன்னு வச்சுக்கலாம். அப்ப ஸ்டெப் ஸ்டெப்பா ஒரு ஏணிப்படி மாதிரி ஒரு ரோடு ஏறுது அப்படின்னா ஒண்ணு இல்ல, இப்படி இருக்கு அப்படின்னா இது அப்படியே இப்படி போறது மேடு. எங்க அப்படின்னா தென்மேற்கு மூலைங்கிறது முதல் உயரம், வடமேற்கு மூலைங்கிறது 2வது உயரம், தென்கிழக்குங்கிறது 3வது உயரம், வடகிழக்குங்கிறது இருக்கிறதுலயே பள்ளம். இதை நீங்க மைண்ட்ல ஒரு ஓரமா வச்சுக்கணும். ஏன் வச்சுக்கணும் அப்படின்னம்னா, ஒரு வீடு கட்டுறோம், ஒரு இடத்த போய் பாக்குறோம், ஒரு இடத்த செலக்டேட் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னம்னா அந்த இடத்த போனோம்னா எது மேடா இருக்குது, மேட்டு பகுதி எது, பள்ளப்பகுதி எது அப்படிங்கிறது இதனோட அடிப்படையில தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அப்ப இதனோட அடிப்படையில தெரிஞ்சா மட்டும்தான் அப்ப நம்ம ஒரு இடத்த வாங்கி கொடுக்க முடியும். அப்ப வாங்கி கொடுக்க முடியும்னா தென்மேற்கு மூலை எங்கெங்க பள்ளமா இருக்குதோ, ஒரு இடத்த போய் பாக்குறீங்க, தென்மேற்கு மூலை பள்ளமா இருக்கக்கூடிய பகுதியில நீங்க ஒரு இடத்த வாங்கி கொடுக்கிறது. அதே மாதிரி வடகிழக்குங்கிறது பள்ளம் சொல்லிட்டேன், அது மேடா ஒரு பக்கம் இருக்குது. அதாவது வடகிழக்கு மேடாக இருந்து வடகிழக்கு தென்மேற்கு பள்ளமா இருக்கக்கூடிய ஒரு பூமியை வாங்கினாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய வளர்ச்சியை அவங்க அடைய முடியாது. வாழ்க்கையில அந்த பூமி வாங்கினதுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தர் சொல்லுவாங்க, நான் வாடகை வீட்டுல இருந்தேன், அது வரைக்கும் நான் எந்த பிரச்சனையும் அனுபவிக்கல, சந்தோஷமா வாழ்ந்தேன். வீட்டுல ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க, ஒரு பூமி வாங்கணும், சொத்து வாங்கணும். என்னைக்கு அந்த பூமி போய் நான் வாங்கணும், என்னைக்கு சொத்து வாங்கணும்னு அன்னையில இருந்து எனக்கு நிம்மதியா போச்சு. என்ன காரணம்? நான் வாங்கின பூமி தென்மேற்கு மூலம் கொஞ்சம் பள்ளமா இருக்குது, வடகிழக்கு உயர்ந்து. அப்ப அப்படிப்பட்ட பூமியை வாங்கிட்டேன். அப்ப எப்படி நம்ம அந்த குடும்பத்தை நிர்வகிக்க முடியும், அவங்க வாழ்க்கையில எப்படி ஜெயிக்க முடியும்?
நிச்சயமா ஜெயிக்க முடியாது. பொருளாதார அழிவுகளை வாழ்க்கையில முன்னேற்றமான பாதைகளுக்கு செல்ல முடியாது. அப்ப இதுக்கு இந்த ஒரு காரணத்துக்கு மட்டும் இல்ல, ஒரு வீட்டுக்கு வாட்டத்தை, அதாவது தண்ணி எங்கிருந்து எந்த திசையை நோக்கி எப்படி போகணும் அப்படிங்கிறதுக்கு அதேதான். ஒரு வீட்டை கட்டுறாங்க அப்படின்னா எந்தெந்த இடத்துல இருந்து வீட்டை கட்டிட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்கு இதுவேதான். எந்த திசையை உயரமா வைக்கணும், அடுத்தது எந்த திசையை கொஞ்சம் பள்ளம் பண்ணணும், அடுத்தது எதை பள்ளம் பண்ணணும், கடைசியா எதை பள்ளமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஃபார்முலா தான். இந்த ஒரு ஃபார்முலா தெரிஞ்சாவே டோட்டலா இந்த உயரம் சார்ந்த விஷயங்கள்ல தெரிஞ்சுக்கலாம். ஏன் இதை சொல்றேன்னா, தென்மேற்கு மூலைனாவே மெயினா இருக்கிறதுலே ரொம்ப மூத்தவங்க உறவுகள்ல நல்லா தெரிஞ்சுக்க. எதுக்கு இதை பேசிட்டு இருக்குன்னு நல்லா புரிஞ்சுக்க. நீங்க ஒரு வீட்டுல ஒரு 5 பேர் இருக்கிறாங்க. ஒரு 50 வயசு, 40 வயசு, 30 வயசு, 20 வயசு. யாருக்கு அவங்க வீட்டுல பிரச்சனை வரும்? இதுதான் அந்த டெக்னிக்கே. இதுதான். இந்த விஷயத்தை தெரிஞ்சு வச்சுட்டோம்னா அந்தந்த பகுதிகளில் ஃபால்ட் பண்ணா அந்த வீட்டுல அந்த கேட்டகரியில யார் இருக்கிறாங்க அவங்களுக்கு தான் அந்த பிரச்சனையை கொடுக்கும். அதுக்காகத்தான் நம்ம இதை பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து நீங்க பயணிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு அழகா முதல் நாளுங்கிறப்ப கொஞ்சம் கன்ஃபியூஷன் வந்தாலும் வரும். அதை நான் உங்களுக்கு அடுத்தடுத்து போக போக உங்களுக்கு நான் புரிய வச்சிடுறேன். அப்ப நம்ம இருக்கிறதுலயே தென்மேற்கு மூலை உயரம், வடமேற்கு மூலை 2வது, தென்கிழக்கு அப்படிங்கிறது 3வது, வடகிழக்குங்கிறது கடைசி கேட்டகரி. இதை நீங்க முதல்ல புரிஞ்சு வச்சுக்கணும். புரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் நம்ம அடுத்தடுத்து சில நிகழ்வுகளுக்கு நம்ம போகணும். இப்ப நம்ம கிரகங்களை பார்த்துட்டோம், பஞ்சபூதங்களுடைய தன்மைகளை பார்த்துட்டோம், ஒரு வீட்டுடைய ஒரு இடத்துடைய மேடு பள்ளம், இந்த விஷயம் எல்லாம் ஒரு அடிப்படையான சில விஷயங்களை எல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம். இது தேவை, ஒரு சிம்பிளான விஷயத்துக்கு தேவை. அதை மட்டும் பண்ணிட்டு இப்ப அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னோம்னா, முதல்ல இப்படி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோமா, ஒரு இடத்த வாங்குறதுக்கு போறோம். இடத்த போய் நம்ம ஒருத்தருக்கு நம்மளை கூப்பிடுறாங்க. எதுக்கு கூப்பிடுறாங்க? ஐயா, நான் ஒரு இடம் ஒண்ணு வாங்கலான்னு இருக்கிறேன். இந்த இடம் நான் வாங்கலாமா வேண்டாமா, அது எப்படி அப்படின்னு நம்ம கேட்கறாங்க. அப்படின்னா முதல்ல நம்ம இந்த சொல்லி கொடுத்த இந்த பாடத்தை பூரா கொஞ்சம் மைண்ட்ல வச்சிருக்கணும். அப்போ ஒரு இடத்த போய் நம்ம மனையை தேர்ந்தெடுக்க போறோம்னா நீங்க எப்படிப்பட்ட மனையை நீங்க தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற அந்த டெக்னிக் உங்களுக்கு தெரியணும். முதல்ல மனைகள்லயே முதல்ல சிறந்த மனை எது, மோசமான மனை எது, நல்ல மனை எது, கெட்டது எதுங்கிற டெக்னிக் தெரியணும். அப்ப முதல் தரத்துல இருக்கிறதுலயே அருமையான மனை அப்படின்னா சதுரமா இருக்கக்கூடிய மனை மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். நல்லா புரிஞ்சுக்கங்க. சதுரமான மனைனா என்ன? நீளமும் அகலும் ஒரே மாதிரி இருக்கணுங்க. சிம்பிளா சொல்ல போனா இப்படி ஒரு பிளாட் இருக்குது, நீங்க போய் வாங்க போறீங்க. அது எந்த திசை பார்த்த பிளாட்டா இருக்கட்டும், எப்பயுமே ஒரு பிளாட் போட்ட உடனே உங்களுக்கு மைண்டுக்கு என்ன வரணும்னா திசை தெரிஞ்சு போயிடணும். வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு இப்படி தெரிஞ்சு போயிடணும். அப்ப ஒரு மனையை நீங்க போய் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா முதல்ல சதுரமான மனை கிடைச்சா வாங்கி கொடுக்கலாம். சதுரமான மனைன்னா என்ன? ஒரு 40க்கு 40, அதாவது எல்லா பக்கம் 40 இருக்கிற மாதிரி. சதுரத்துக்கு சதுரம், நீளம் இன்ட்டு அகலம் ஒரே அளவு முறைகள் இருந்தா அது சதுரமனை. அது மிக சிறப்பான முன்னேற்றங்களை கொடுக்கும். ஆனா இப்படிப்பட்ட ஒரு சதுரமனை 100க்கு 90% நேர்மையாக வாழக்கூடிய அமைப்புகள்ல இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த சதுரமனையில வாழ்றவங்க ஒழுக்கத்துக்கு கட்டுப்பட்டு, நேர்மைக்கு கட்டுப்பட்டு, அடுத்தவர்களுக்கு எந்த விதத்திலையும் பெரிய அளவுக்கு தீங்கு விளைவிக்காம பண்ணணும். ஏன் அப்படின்னா சதுரமனை அப்படிங்கிறது கடவுளுக்கு உண்டான, அதாவது மூலஸ்தானத்துக்கு உண்டான நிகரான பலனை கொடுக்கக்கூடிய மூளை தான் இந்த சதுர மூளை, சதுரமனைங்கிறது. அப்ப நீங்க ஒரு கோயில் போய் பாத்தீங்கன்னா அந்த கோயில்ங்கிற அந்த அந்த கோயிலுடைய மூலஸ்தானம் அப்படிங்கிறது சதுரமா தான் இருக்கும். சதுரமான 8க்கு 8, 6க்கு 6, 4க்கு 4 இப்படி சதுரமா இருக்கும். அப்ப என்னன்னா அந்த சதுரமனைக்கு ஒரு வேல்யூ அதிகமாக இருக்கும், ஈர்ப்பு சக்திகள் அதிகமாக இருக்கும். அப்ப அந்த ஈர்ப்பு சக்திகள் அதிகமா இருக்கணும் அப்படின்னா அந்த வீட்டுல வாழக்கூடியவங்க கிட்டத்தட்ட நீதி, நேர்மை, நியாயத்திற்கு கட்டுப்பட்டவர்களாக வாழக்கூடிய அமைப்பு இருக்கணும். கொஞ்சம் வேற மாதிரி வளைஞ்சு நெளிஞ்சு போகாம வேற மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா அந்த சதுரமனையே உங்களுக்கு
உங்களுடைய நேர்மைக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்காம போயிடும். அப்படி நீங்க ஒரு சதுர மனையிலே ஒருத்தர் செலக்டட் பண்ணினாலுமே, ஆனா நீங்க அந்த இடத்த சதுரமா வீடு கட்டக்கூடாது. சதுரம்னா என்ன? ஒரு 20க்கு 20 வீடு அப்படிங்கிறது நீங்க கட்டக்கூடாது. 20க்கு 20 சதுரமா இப்படி கட்டக்கூடாது. இப்படி கட்டிட்டீங்கன்னா அது சிறப்பான ஒரு நல்ல மனையா இருந்தாலும் உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்காது. அப்போ முதல்ல வாங்குறதுக்கு சதுர மனை பெஸ்ட். கிடைச்சா நீங்க சதுர மனை வாங்குங்க. அதுல மாற்றமே இல்லை. ஆனா அதுல வீடு கட்டுறது எப்படிங்கிறது அடுத்த கேட்டகரியில் நம்ம பார்ப்போம். அதை பத்தி இப்ப நம்ம பேச வேணாம். அப்ப சதுர மனை வாங்குவது சிறப்பு. சதுர மனை வாங்குறதுன்னா எப்படி? ஒரே அளவு 40க்கு 40, 30க்கு 30, 20க்கு 20 இப்படி மனை வாங்க நம்மளுக்கு சிறப்பான ஒரு முன்னேற்றங்களை நிச்சயமா கொடுக்கும். அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. சரி, அடுத்தது சதுர மனைக்கு அப்புறம் செவ்வக மனை வாங்கலாம். செவ்வக மனைன்னா என்ன? 1:2. இங்க பாருங்க, 1:1 சதுர மனை. நோட்ல அப்பப்ப எழுதிட்டு வாங்க. சதுர மனை 1:1னா என்ன? 30க்கு 30, 40க்கு 40 இப்படி எல்லாம் இருந்தா இதுக்கு பேரு சதுர மனைன்னு பேரு. சரி, செவ்வக மனைன்னா என்ன? 1:2க்கு மேல் இருந்தா இது செவ்வக மனை. செவ்வக மனை 1:2 என்ன? 10 அடி இருக்குதுன்னா 20 அடி. 20 அடி இருந்தா 30 அடி 40. அதாவது 20 அடிக்கு மேல 21, 22, 23, 30, 40, 20க்கு 40 இல்ல 30க்கு 40 இப்படி 1:2க்கு மேல் இருந்தா அந்த மனைக்கு பேரு செவ்வக மனைன்னு பேரு. அப்ப இந்த செவ்வக மனை வீட்டுக்கு சிறப்பான மிகப்பெரிய அற்புதமான சிறப்பு. செவ்வக மனை மட்டும் வீட்டுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும். அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப அடுத்தது இப்ப செவ்வக மனைன்னு பாக்குறோம். ஒண்ணு செவ்வக மனை இப்படி இருக்கும், ஒரு ஸ்டைல்ல இப்படி கூட இப்படி இருக்கும். அதாவது இது வடக்கு, இது தெற்கு, இது கிழக்கு, இது மேற்கு, இப்படியும் இருக்கும், இப்படியும் இருக்கும். கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு இப்படி இருக்கும். ரெண்டுமே செவ்வக மனைதான். இந்த மனை தென்வடல் நீண்ட மனை. தென்வடல் நீண்ட மனை. இந்த மனையும் செவ்வக மனை தான். இது கிளமேல் நீண்ட மனை. இவ்வளவுதான் விஷயம். இதுல ரெண்டு மனையுமே மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய மனைதான். அதுல மாற்றமே இல்லை. ஆனா இதுல ஒரு சின்ன லாஜிக் என்ன இருக்கு அப்படின்னா, இந்த ரெண்டு மனையில இவர் வேற கேட்டகரி, இவர் வேற கேட்டகரி. அப்படின்னு என்ன? தென்வடல் நீண்டிருந்தா அதுக்கு பேரு பெண்மனைன்னு பேரு. தென்வடல் நீண்டிருந்தாலே பெண்மனைன்னு பேரு. மனையிலேயே தென்வடல், அதாவது செவ்வக மனையிலேயே 2 மனை. அது என்னென்ன மனை? பெண்மனை, ஆண்மனைன்னு பேரு. அப்ப பெண்மனையை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா, தென்வடல் நீண்டு இருந்தா, அதாவது இந்த மனை பாத்துக்குங்க, தெற்கு வடக்குல வந்து நீண்டு இருக்குது அப்படின்னு என்ன? இப்படி 40, இப்படி 30 இப்படி இருந்தா தென்வடல் நீண்டு இருந்து கிழமையில் அகலம் குறைவாக இருந்தால் அந்த மனைக்கு பேரு பெண்மனைன்னு பேரு. அப்ப அந்த பெண்மனையில என்ன இருக்கும்? பெண்ணுடைய ஆளுமை தான் அதிகமா இருக்கும். ஒரு குடும்பம் இருக்குன்னா குடும்பத்துல மனைவியுடைய ஆதிக்கம் அதாவது அதிகமா இருக்கும். இல்லைனாலும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள், பெண்கள், அவங்களுடைய டாமினேஷன் ரொம்ப அதிகமா இருக்கும். இது உண்மை. நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். தெற்கு வடக்கு நீண்ட வீட்டை போய் நீங்க பாருங்க. தென்வடல் நீளமா அதிகம் இருக்கும் வீட்டை போய் பாத்தீங்கன்னா லேடிஸ் தான் எல்லாமே. ஏதாச்சும் ஒரு விழாவுக்கா இருக்கட்டும், ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்கு போனாலும் மனைவி கேட்டு சொல்றேங்க. அதே மாதிரி ஒரு விஷயம் பேசிட்டு இருக்கப்ப மனைவி அப்படியே சைட்ல பார்ப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பேச்ச குறைச்சுக்குவாரு. இது எல்லாமே நடக்கும். இது அதே மாதிரி கிழமேல் நீண்டு இருக்குது. கிழமேல்னா என்ன? கிழமேல ஒரு 40 அடி, தென்வடல்ல 30 அடி இப்படி இருந்தா இந்த மனைக்கு பேரு நம்ம ஜாதகத்துல
அதாவது இது என்ன மனை அப்படின்னு பேருன்னா, இப்படி இருக்கக்கூடிய மனைக்கு பேரு வந்து ஆண்மனைன்னு பேரு. இது வந்து ஆண்மனைன்னு பேரு. அப்ப இந்த வீட்டுல என்ன ஒரு ஒரு ஆளுமை இருக்கும்னா, லேடிஸ் பேசவே விட மாட்டான். எதா இருந்தாலும் இவனுடைய பன்னாட்டு எச்சு பன்னாட்டு அதிகமா இருக்கு. அதாவது வீட்டுடைய பெண்களை அடக்கி ஆளக்கூடிய மனை கிளமேல் நின்றிருக்கக்கூடிய செவ்வக மனை. ஆண்களை அடக்கி ஆளக்கூடிய மனை அப்படிங்கிறது தென்வடல் நீண்டு இருந்தா அந்த மனைக்கு பேரு செவ்வக மனையிலேயே தென்வடல் நீண்டு இருந்தா அதுக்கு பேரு பெண்மனைன்னு பேரு. அப்ப இந்த பெண்மனை எது ஆண்மனை எது அப்படிங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு பிளாட் போய் நீங்க பார்க்க போறப்ப அதுலயே நீங்க தெரிஞ்சுக்கலாம், யாரு ஆண் பேர்ல இந்த பிளாட்டை வாங்கலாமா, லேடிஸ். ஹலோ ரமேஷ், நான் கிளாஸ் போயிட்டு இருக்கேன் ரமேஷ். ஐயோ இந்த கிளாஸ் போயிட்டு இருக்குது, இப்ப பேச முடியாதுங்க, அப்புறம் பேசிக்கலாம். இப்ப ஆண்மனை பெண்மனைங்கிறது இந்த ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும். ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம ஒரு பிளாட் ஒருத்தருக்கு வாங்க போறோம் அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆதிக்கம் யாரு அதிகமா பண்றாங்க அதை தெரிஞ்சு அவங்களுடைய ஒண்ணும் இல்ல, லேடிஸ் ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல அவங்களுக்கு அந்த வீட்டை ஸ்டைல மாத்தி கட்டி கொடுக்கணும். கிளம்பேர்ல அந்த அதாவது பெண்களுடைய டாமினேஷன் அதிகமா இல்லாம கிளம்பேர் நீண்டு இருக்கிற மாதிரி கட்டி கொடுக்கணும். இது ஒரு டெக்னிக். இதே ஆண்களுடைய ஆதிக்கம் வலிமையா இருக்குது, ரொம்ப லேடிஸுக்கு மட்டம் தட்டிக்கிட்டே இருக்கிறாங்க, லேடிஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்கிறாரு. ஏன்னா இறைவன் கொடுக்கக்கூடிய ஒரு வரம் தான் லேடிஸ். அவங்களுக்கு ஒரு அவங்கள டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கிறாங்கன்னா அப்படிப்பட்ட இடத்தை எல்லாம் கொஞ்சம் சூட்சமா தென்வடல், அதாவது ஒரு 2 இன்ச்சு 3 இன்ச்சுனாச்சு தென்வடல்ல கொஞ்சம் அப்படியே நீளத்தை அதிகப்படுத்தி நம்ம கொடுத்துடணும். இப்படி கொடுத்தோம்னா அவங்களுடைய வாழ்க்கை முறையில அட்ஜஸ்ட் பண்ணி வாழக்கூடிய வாழ்க்கை அமையும். நான் சொல்றது உங்களுக்கு நல்லா புரியும் நினைக்கிறேன். சிம்பிளா சொல்ல போறது என்னன்னா, ஒரு ஆண் பெண் அவங்களுடைய ஜாதகத்தை பார்க்கிறப்பே தெரியும், கணவனை அடக்கி ஆள்கிறாரா இல்லை மனைவியை அடக்கி ஆள்றாரா அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடும். அப்ப அப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு அந்த மனையிலேயே நம்ம ஒரு மேப் போட்டு கொடுக்கிறப்பவே பெண்கள் அடக்கி ஆள்றாங்க அப்படின்னாவே நம்ம என்ன பண்ணணும், கிளம்பேர்ல கொஞ்சோண்டு நீளத்தை ஒரு 2 அங்குலம் 3 அங்குலம்னால இல்ல ஒரு அரை அடி 1 அடினாச்சு நீளத்தை கொஞ்சோண்டு எச்சு பண்ணி தென்வடல்ல குறைச்சி பண்ணோம்னா அந்த டாமினேஷன் இது ஈக்குவல் பண்ணும். அதே மாதிரி ஒரு ஆண் டார்ச்சர் பண்றாங்க அப்படின்னா அந்த தென்வடல்ல கொஞ்சம் லென்த் அதிகமா வச்சிடணும், கிளம்பேர்ல அகலத்தை கம்மியா வச்சிடணும். இப்படி வச்சோம்னா அவங்களுடைய வாழ்க்கை முறை அப்படிங்கிறது இது சூட்சமமான ஒரு விஷயம். நீங்க இது வரைக்கும் இந்த சொன்ன விஷயத்த நீங்க எந்த மேடையிலையோ இல்ல எந்த குருமாரோ இது யாருமே சொல்ற புக்லயே இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா இது நம்ம நடைமுறையில அனுபவத்தை கண்டிருக்கிறோம். ஏன் அப்படின்னா போய் ஒரு வீட்டை வாஸ்து பார்க்க போறோம்னா அவங்க பேசுறப்பவே தெரிஞ்சுக்கலாம் இந்த மனை அந்த இடத்துல எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா அதே மாதிரி பர்டிகுலரா அக்யூரேட்டா இருக்குது, மாற்றமே இல்லை. அப்ப நீங்க இது எல்லாமே போக போக தொடர்ந்து இந்த வகுப்புகள் சார்ந்த விஷயத்தப்ப முழுமையா நீங்க இத பரிபூரணமா நீங்க தெரிஞ்சுக்கலாம். அப்ப கிளமேறு மனை, அதாவது கிளமேறு நீண்டு இருந்தா அதுக்கு பேரு ஆண்மனை, தெற்கு வடக்கு நீண்டு இருந்தா அதுக்கு பேரு பெண்மனை. அதுலயே செவ்வக மனைன்னு பேரு, நல்லா புரிஞ்சுக்கங்க. அப்ப செவ்வக மனை வாங்கினா சிறப்பானா செவ்வக மனை மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய மனை அப்படின்னா செவ்வக மனை தான். செவ்வக மனைனா நான் சிம்பிளா சொல்ல போனா 1:2 இருக்கணும், 2க்கு மேல போகக்கூடாது, 1:2 இருக்கணும். இது பேர் செவ்வக மனை. அடுத்தது 1:3, அதாவது 1:3க்கு மேல 1:3க்கு மேலேன்னு வச்சுக்கோங்க. அது நீங்க இப்படி இருந்தாலும் சரிங்க, நல்லா புரிஞ்சுக்கங்க, இப்படி இருந்தாலும் சரி, இப்படி இருந்தாலும் சரி. இப்ப நீங்க நல்லா எதை போட்டாலுமே உங்க மனசுல என்ன வரணும், திசை தெரியணும். வடக்கு பாருங்க, திசை அப்படிங்கிறது தான் வாஸ்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒண்ணு. அதை தெரியாம நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. எப்பயும் ஒரு மேப் போட்டுனா திசைக்கு போட்டுணும், வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு. இதே மாதிரி இது வடக்கு தெற்கு, இது கிழக்கு, இது மேற்கு. அதாவது இந்த மனை பாத்தீங்கன்னா தென்வடல்ல நீண்டு இருக்குது, இதே மாதிரி கிளம்பேர்ல நீண்டு இருக்குது. எப்படி நீண்டு இருக்குது என்ன, இப்ப இது ஒரு 20 அடின்னு வச்சுக்கோங்க. இந்த கிளம்பேர் நீளம் 80 அடி, அதாவது 60 அடிக்கு மேல. 1:3 20னா இதனுடைய 3 மடங்கு என்ன, 60 அடி.
60 அடிக்கு மேல 61, 62, 67, 70, 80 இப்படி எல்லாமே இப்படி இருந்தா, அதே மாதிரி இந்த சைடுல இது 20 அடி இருந்து இது இப்படி 80 அடி நீளத்துல இப்படி இருந்தா இந்த மனைக்கு பேரு பாம்பு மனைன்னு பேரு. சிம்பிளா சொல்ல போனா எல்லாத்துக்கும் புரியுற மாதிரின்னா அலிமனைன்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து அலிமனைன்னு அதை சொல்ல வேணாங்கிற ஒரே காரணத்தால இது பாம்பு மனைன்னு சொல்றோம். அலிமனைன்னு வச்சுக்கலாம். அப்ப இப்படிப்பட்ட மனை சிறப்பான பலனை கொடுக்குமா அப்படின்னா, இப்படிப்பட்ட மனை உங்களுடைய வாழ்க்கை பூரா நம்ம போராடிக்கிட்டே தான் இருக்கணுமே தவிர அடுத்தடுத்த பரிணாமத்துக்கு எடுத்து செல்ல கொண்டு போய் விடாது. ஏன்னா இந்த மனை மிக சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை. இந்த மனைக்கு பேர் என்னன்னா பாம்பு மனைன்னு சொல்லலாம். ராகுவினுடைய ஆதிக்கம் அதிகமாக உள்ள மனை, ராகுவினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய மனை. அப்ப இப்படிப்பட்ட மனை வாங்கலாமா? இது சிறப்பான முன்னேற்றங்களை கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை. அப்ப நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்? சதுர மனை வாங்கினா அந்த மனை அவர்களுடைய வாழ்வாதாரத்துல மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும். ஆனா நீதி நேர்மையாக வாழக்கூடிய சூழ்நிலை இருக்கணும். செவ்வக மனையை வாங்கினீங்கன்னா மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும். அந்த செவ்வக மனையில தென்வடல் நீண்டு இருந்தா பெண்களுடைய ஆதிக்கம் ஆளுமை அதிகமாக இருக்கும். அதே செவ்வக மனையில கிழமேர் நீண்டிருந்தா அது ஆணுடைய தன்மை அதிகமாக இருக்கும். அப்ப செவ்வக மனையில வடக்கு தெற்கு நீண்டிருந்தாலும் சரி, கிழமேறு நீண்டிருந்தாலும் சரி, அந்த மனை வீடு கட்டுவதற்கு நிலம் வாங்குவதற்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய மனை, சிறப்பாக வாங்கலாம். அடுத்தது இந்த 1:3க்கு மேல சொல்லக்கூடிய மனையெல்லாம் பாம்பு மனைன்னு பேரு. இப்ப இந்த பாம்பு மனையை வாங்கலாமா? நிச்சயம் இந்த பாம்பு மனையை வாங்கக்கூடாது. அப்படி வாங்கிட்டாங்கன்னா அதுல வீடு கட்டுறத சரியா கட்டணும். அப்ப சரியா கட்டுறது எப்படி அப்படின்னா அதுதான் நம்முடைய வகுப்பே. அதனை சார்ந்து நம்ம அப்படியே டிராவல் பண்ணிக்கிட்டே போனோம்னா நம்ம ஒரு இந்த 16 நாள் வகுப்புலயே தலை சிறந்த ஒரு வாஸ்து நிபுணர்லாம் கண்டிப்பா வந்துடலாம். அப்ப இந்த மனையை தேர்ந்தெடுக்கிறதுல முதல் விஷயம் இதுதான். ஏற்கனவே நான் சொன்னது போக அதே மாதிரிதான். வடக்கு கிழக்கு அந்த பூமி பாக்குறீங்க சமமா இருந்துட்டாலும் நீங்க வாங்கிருங்க. வடக்கு கிழக்கு பள்ளமா இருந்து தென்மேற்கு மூலை கொஞ்சம் மேலா இருந்தாலும் வாங்கிடலாம். ஆனா இயற்கையாகவே தென்மேற்கு மூலை ரொம்ப பள்ளமாக சாஞ்சு வடகிழக்கெல்லாம் ரொம்ப மேடா இருந்து ஒரு பூமியை வாங்கினீங்கன்னா ஒரு வாழ்க்கையில முன்னேற முடியாது. ரொம்ப சிரமப்படணும். அதுக்கு நிறைய அப்படிப்பட்ட மனையை வாங்கினா அதுக்கு நம்ம நிறைய வேலைகளை செஞ்சுதான் கடும் போராட்டத்துக்கு பிறகுதான் அந்த மனையில அவங்க வாழ்க்கையில ஒரு வெற்றியை காண முடியும். அப்ப ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா வாஸ்து அப்படிங்கிறது நாம் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வீடு. உண்ண உணவு, இருக்க இடம், உடுத்த உடை, இது எப்படி ஒரு மனிதனுக்கு தலையாய ஒரு மனுஷன் வாழ்றது அப்படின்னா கண்டிப்பா சோறு வேணும். சோறு இருந்தாலும் தன்னுடைய மானத்தை காப்பாத்துறதுக்கு உடை வேணும். என்னதான் உடையே போட்டிருந்தாலும் அவன் மழை பெஞ்சா வெயில் அடிச்சா ஒரு நிம்மதியா ஒரு தூங்கணும். அதுக்கு ஒரு இடம் வேணும். அதுதான் வீடு. அப்ப இந்த வீட்டை ஒரு மனிதன் எந்த அளவுக்கு ஒரு வாஸ்துப்படி ஒரு துல்லியமா ஒரு பர்ஃபெக்டா அமைச்சா அவங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றங்கள் கண்டிப்பா அடைய முடியும். இதுல ஜோதிடம் பெருசா வாஸ்து பெருசா அப்படின்னா இன்னைக்கு என்னன்னா நவகிரகங்களோட ட்ராக் வேற, பஞ்சபூதங்களுடைய ட்ராக் வேற. நவகிரகங்களும் பஞ்சபூதங்களும் ரெண்டும் ஒரே டைம்ல இணைஞ்சுதான் செயல்படுமே தவிர நீங்க நினைக்கிற மாதிரி அது வேறுபட்டெல்லாம் இருக்காது. ஒண்ணுல ஒரு வாஸ்துப்படி ஒரு நல்ல ஒரு வீடு கட்டிட்டாங்க, அழகான ஒரு அற்புதமான முறையான வாஸ்துப்படி ஒரு வீடு கட்டிட்டாங்க. அவன் வாழ்க்கையில எவ்வளவுதான் ஒரு கஷ்டமே இருந்தாலும் சரி, ஜோதிட ரீதியாக அந்த வாழ்க்கையில அவங்களுக்கு பல தசா புத்திகள் மோசமா இருந்தாலுமே சரி, அந்த வீடுங்கிறது கொஞ்சம் நல்லா அமைஞ்சிட்டா அந்த வீடு முடிஞ்ச அளவுக்கு அவனை காப்பாத்துறதுக்கே பார்த்துக்கிட்டு இருக்கும். அந்த வீட்டுல எவ்வளவுதான் வெளியே ஒரு கஷ்டத்தோட வந்தாலும் அந்த வீட்டுல ஒரு மன நிறைவு கொடுக்கும். ஆனா வீடும் டோட்டலா அவுட்டுனா கண்டிப்பா சுத்தமா அவுட்டு. ஏன் நம்ம வீட்டை சரியில்லை அப்படின்னா அவன் வாழ்க்கை கெட்டு போயிடும் அப்படின்னோம்னா, வீட்டுக்கு காரகன் முதல்ல சுக்கிரன். நல்லா புரிஞ்சுங்க. நிலத்துக்கு காரகன் செவ்வாய். வெறும் நிலமா இருக்குதுன்னு அது செவ்வாய். அந்த நிலத்துல ஒருத்தர் வீட்டை கட்டுனா அதுக்கு பேரு சுக்கிரன்.
அப்ப வீட்டுக்கு காரகன் சுக்கிரன். அந்த வீட்டை சுத்தமாக நிர்ணயம் செஞ்சு அந்த வீட்டை முறையா வச்சுக்கிறதுக்கு சுக்கிரன் தான் காரணம். அது யாரு? அதுதான் ஒரு மனிதனுடைய ஆண்மகனுடைய வாழ்க்கை துணை, மனைவியை பற்றி சொல்றது. அதனாலதான் அவனுக்கு ஒரு கால் கட்டு போடுறான். அவன் அந்த கால் கட்டு போட்ட ஒரு மனைவின்னு ஒரு வாழ்க்கை துணை வந்துட்டாதான் அவனோட கொட்டை அடங்கு. குடும்பம் கந்திரி ஆயிடுச்சு. ஒரு பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த குடும்பம் லைஃப் ஸ்டைலே மாறி அவங்களுக்கு நல்லா வந்துட்டு இருக்காங்க. அப்படின்னு என்ன, மனைவி அப்படிங்கிற கிரகம், சுக்கிரன்கிற கிரகம் மனைவி மட்டும் கிடையாது. சுக்கிரன் மனைவிக்கும் காரகன், மனைக்கும் காரகன். அதாவது நம்முடைய வீட்டுக்கும் அவன் தான் காரகன். அடுத்தது நம்முடைய வாழ்க்கை துணையை ஓட்டுறதுக்கு காரகன் சுக்கிரன். அப்படிப்பட்ட சுக்கிரன் யாராருக்கு சரியா அமைஞ்சதுனோ அவங்களுடைய வாழ்க்கையில அந்த சிற்றின்பமாக இருக்கட்டும், அன்றாட தேவைக்கு உண்டான பணமாக இருக்கட்டும், வாழ்க்கையில ஒரு சந்தோஷமானது எல்லாமே சரிவர ஓட்டணும் வாழ்க்கை அப்படின்னா அந்த வீடு அப்படிங்கிறது ஒருத்தருக்கு பர்ஃபெக்டா துல்லியமா அமையணும். அப்படி அமைஞ்சா மட்டும்தான் அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஏறுமுகம் காத்துக்கிட்டு இருக்கும். அதுக்கு என்ன தேவை? அதுக்கு பஞ்சபூதங்களுடைய தன்மைகளான நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் கூடிய அந்த பஞ்சபூதங்களை நம்ம சரியா ஒரு இடத்துல துல்லியமா அவங்கவுங்கள அப்படியே ஒரு இடத்துல எங்கேயும் நகை விடாம கப்பு உட்கார வச்சிடணும். உட்கார வச்சிட்டோம்னாவே வாஸ்து பக்காவா வேலை செய்யும். அதே மாதிரி நவகிரகங்களுடைய அனுகிரகத்தை அப்படியே அந்த இடத்துல கரெக்டா ஹேண்டில் பண்ணி உட்கார வைக்கணும். அப்படி இந்த நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் ஒருங்கே இணைச்சி துல்லியமா உட்கார வைக்கிறது தான் நம்ம குபேர அதிர்ஷ்ட கலையுடைய வாஸ்துவனுடைய நோக்கம். அதே மாதிரி சரவணபவ ஜோதிட அறிவாளருடைய மாணவர்களுடைய அந்த வெளிப்பாட்டு தன்மை மூலம் அவங்க வெற்றி காட்டுறது அப்படின்னா இதனை மையப்படுத்தி தான் வெற்றி காண முடியும். இதுதான் இந்த வகுப்புடைய தொடர் அப்படியே பயணம் அப்படிங்கிறது. இந்த தொடர் பயணத்துல நீங்க எந்த அளவுக்கு நான் சொல்றதை உள்வாங்கி கொஞ்சம் படிக்க வேண்டிய நேரத்துல படிக்கிறது, மனப்பாடம் பண்ண வேண்டியது மனப்பாடம் பண்ணி நீங்க உள்வாங்கினீங்கன்னா அழகா சக்சஸா நீங்க ஜெயிக்கலாம். வாஸ்துல பயப்படவே தேவையில்லை. நானும் சொல்றேன், வாஸ்துல யாருகிட்டையும் நம்ம தில்லா போய் பேசலாம். பயப்படணுங்கிற அவசியமே இல்லை. நானும் சொல்றேன், எனக்கு பயம்னே, ஏன்னா பயமே நம்மளுக்கு தேவையில்லை. ஏன்னா பயப்படணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இறைவன் நம்மளுக்கு அதுக்கு என்ன அந்த பிச்சையை போடணுமோ இவனுக்கு அந்த பிச்சையை போட்டிருக்கிறான். அந்த பிச்சைங்கிறது என்னன்னா எனக்கு வரம் அது ஒரு விஷயம். அந்த வரத்தை நீங்க எல்லாம் பயன்படுத்தி நீங்களும் ஜெயிக்கணும். நீங்க ஜெயிக்கிறது மட்டும் இல்லாம பாவம் ஒவ்வொருத்தரும் இந்த உலகத்துல வீட்டை கட்டி பல கஷ்டப்படுறாங்க. எங்க போனாலும் நான் அந்த வாஸ்து நிபுணரை பார்த்தேன், இந்த வாஸ்து நிபுணரை பார்த்தேன், இவங்களை பார்த்தேன் சொல்ற ஆளுகளை பெரிய பெரிய ஆளுங்க சொல்றாங்க. என்னத்தை பார்த்தாங்கன்னு எனக்கு தெரியல. வந்தாங்களா 10 நிமிஷம் நின்னாங்களா, 30 20 நிமிஷம் நின்னாங்களா, பேசி தேப்ப கூட பிடிக்கலையா, போயிட்டே இருக்கிறாங்களா, இப்படித்தான் எல்லாருமே சொல்றாங்க. ஆனா அந்த கர்மாக்கள் பூரா நம்ம ஒரு வீட்டை சரியா நம்ம அமைச்சு கொடுக்காம ஒரு துரோகம் பண்ணா அது வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மெயினா பாதிக்குதோ இல்லையோ, யார் தவறான முறையில போய் வாஸ்து பார்த்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை ஜெயிக்கலையோ நம்மளுக்கு தான் அந்த கர்மா வருமே தவிர நிச்சயம் அவங்களுக்கு போகாது. அப்ப நம்ம ஒரு விஷயத்த அவங்க சும்மா கூப்பிடல, காசு கொடுத்துதான் நம்மளை கூப்பிடுறாங்க. அப்ப அவங்களுக்கு உண்மையாக நேர்மையாக தர்மத்தின் படி அவங்களுக்கு பர்ஃபெக்டா ஒரு சொல்லி வச்சு அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றுறது ஒவ்வொரு ஜோதிடரும் வாஸ்து நிபுணருடைய தலையாய கடமை. அந்த தலையாய கடமையை தான் இறைவன் நம்மளுக்கு கொடுத்திருக்காரு, நம்மளும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். எந்த ஒரு பாகுபாடு இல்லாம நீங்களும் அந்த தலையாய கடமையை துல்லியமா சொல்லணும். மற்ற வாஸ்து நிபுணர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு டிஃபரெண்ட் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வகுப்புகளுடைய நோக்கமே. தொடர்ந்து பயணிங்க.